ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது விமனோட ஒன் ஷாட். ஓகேவா? அது நேம் வந்துட்டு லவ் ஃபார் தி ரைட் பர்சன். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்னா ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு அம்மா ஒரு டெரஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனியோட டெரஸ் தான். அந்த பில்டிங் நினைச்சிருக்காங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அப்பா அம்மா, நீங்கள் என்னோட போய்ட்டு 3 மந்த் ஆகுதுமா, எனக்கு இன்னும் திரும்ப 6 மந்த் என் லைஃப் வந்துட்டு டோட்டலாக மாறி இருக்குது. ஹெல்ல மாதிரி இருக்குமா, இந்த லைஃப்பில் எதுக்க முடியலம்மா, நீங்கள் தான் மேரேஜ் பண்ணி வச்சிங்க. எனக்கு அதுவும் எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்ணி வர வச்சு எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக சர்ப்ரைஸ் சொல்கிறீங்க. சர்ப்ரைஸ் ஷாக்குமா. ஓகேவா? நான் என் லவ்வை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என் அப்பா அம்மா தலை குடிச்சு நின்றக்கூடாது. என் அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசில் பிடிச்சாலும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ட்ரூ லவ் கேர் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கலாம் கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என் லைஃப் டோட்டலாக மாறி இருக்குமா. சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு சொல்லி ஹார்ட் ஆகிடுச்சு, சொல்லாமல் இருந்தேன். உங்களுக்கு அவங்கள்ட்ட பொறுத்துக்கிட்டேன். நீங்களே என்னோட போயிட்டீங்க. 3 மந்த் நீங்கள் இருந்து 3 மந்த் ஆகுது. இந்த மேரேஜ் 6 மந்த் லைஃப் வந்து எனக்கு ஹெல்ல மாதிரி இருக்குமா. எனது லைஃப்பை வாழ முடியாது தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிமின் டாக்டர் அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ ஒரு பர்சன் ஜிமின் மேலே கை வைக்கிறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. டக்குன்னு வாங்கிட்டு போயிறாங்க. எனக்கு அவர் இப்போ நிற்கிறது அந்த டெரஸில் எட்ஜில் நின்றுருக்காரு. சரி, அந்த பொண்ணு ஜிமின் பார்க்குறாங்க. நீ பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அதுவா, உனக்கு என்ன வாழ பிடிக்கல, கஷ்டமாக இருக்கா, அவனை சுற்றி என்ன நடக்குது தெரியாமல் கஷ்டமாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, ஆமாம் நாங்கள் தான் பண்ணுறோம், இதுக்காக ரீசன் நாங்கள் தான் இல்லை ஓகேவா சொல்லிட்டுருக்காங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி ரிஷி சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நீயே வந்துட்டு உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக போகிற சரியா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறேன். ஆமாம், ஆனால் அவளோட டேஸ் எனக்கு பொறுமலை சரியா, அதனால இப்போவே நீ போய் சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புஷ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பாசம் ஓடி வராங்க. லிஷி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. லிஷி திரும்பி பார்க்குறான். பெண் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தாங்க இந்த பக்கம் ஜிம் கீழே விழுறாங்க. இப்போ ஓடி வந்த அந்த பாசம் பேர் பின்னுடா. ஓகே, பின்னு என்ன ஜிம்மோட ஹஸ்பண்ட். இப்போ ஜிம்மும் பின்னும் அந்த லிஷியும் கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் கொஞ்சம் கீழே விடுறாங்க. எனக்கு அது அவ்வளோ பெரிய கம்பெனி பார்க் கொடுப்பு மேலேருந்து கீழே விழும்போது கொஞ்சம் எப்படியாக்கா ஸ்லோவாக தான் அது விழுந்துட்டு இருக்காரு. இப்போ அது விழும்போது அவங்க எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது ஜிம் பார்க்குறாங்க. அந்த பாசம் சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பாசம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அதை பார்த்தும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நான் என்னப்பா உன் லைஃப்பில் என்ன பண்ணேன், இந்த ஒரு தப்பு நான் பண்ணலையே, நீ தானே என் லைஃப்பில் வந்த, ஏன் நீ எதனா பண்ண அப்படி இருக்கும்போது உனக்கு நீ தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்பா கிட்ட, நீ தான் என்ன மேரேஜ் பண்ணி ஆசைப்பட்டிருக்க, அதனால தான் எனக்கு உனக்கு மேரேஜ் நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஏன் எல்லாமே இப்படி, நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என் லவ் நான் ஓன் லவ் என் லவ் கொண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என் லைஃப்லேயே இவ்வளோ மிஸ்டேக் நடந்துச்சு, நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணேன். ஜிம் அதை நினச்சிக்கிட்டே அப்படி கீழே விழுறாங்க. அப்படியே கீழே வந்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் விழுறாங்க. விழும்போது ஒரு பிளட் அப்படியே ஃப்ளோரில் போயிட்டுருக்கு. ஜிம் அப்படி ஐஸ் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணி அப்படி சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பர்சன் ஜிம் வேக்கப் அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் ஐஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் சொல்லி என்னாச்சு இப்போ நைட் மேரா உனக்கு அப்படி கேட்குறாங்க. மாஸ்டர் நைட் மேரா அவங்க கன்ஃபர்ட் டேஸ் வந்துட்டு இருந்துச்சுப்பா, அளவு நைட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அம்மா அதை நைட் பண்ணிட்டாங்க, பயந்துட்டீங்களோ ஜிம் கேட்க. ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. அம்மா அப்பா நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்ப்பா நாங்கள் எங்களை வேறு எங்கே இருப்போம் கேட்குறாங்க. அம்மா அது எனக்கு நான் எப்படி வாங்க சொல்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட எத்தனை சொல்லியிருக்கேன் பா, ஜிம்லாம் பார்த்து ஸ்டெப்பில் நடக்கும்னு சொல்லிட்டு நீ தான் எப்போவுமே கேஷுவலாக வருவா சரியா, எங்கள் சின்ன வயசு தடிக்க கீழே வந்துடுவா. இப்போ எனக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்து கூட நீ பாட்டுக்கு கேஷுவலாக வந்து ஸ்டெப்பில் கீழே வந்துருக்கு தெரியுமா. நல்ல ஒரு 3 ஸ்டெப் பிஃபோர் விழுந்ததுனால உனக்கு வந்துட்டு கொஞ்சம் அடி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். என்ன ஆயிருக்கும் உனக்கு சொல்கிறாங்க. நீ கேர்லெஸ்ஸாக இருப்பா, கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் அம்மா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. என்ன தங்கம் என்ன கேட்குறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி ஜிம் அம்மா கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க. பாரிச்சிடலாம் அப்பாவும் நானும் வந்து ஓகே சொல்கிறோம் சரியா சொல்கிறாங்க. இதுக்கு மார்க் கேட்குறாங்க. நீ அப்ராட் போய் படிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்ராட் போய் படிக்கவா, ஆமாம் நீ கேட்டு இல்லையா, அம்மா நான் வந்து அப்ராட் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் இல்லை அவ்வளோ தூரம் அனுப்ப முடியாது, எங்களால் ஒன்று இருக்க முடியாது நாங்கள் சொன்னோம். அப்புறம் நாங்கள் யோசிச்சு பார்த்தா அப்பா நான் நைட்டு யோசிச்சு பார்த்தோமா, என்னை ஆசைப்படுறது அடுத்து நீங்கள் லவ்ன்ற பேரும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு எங்களால் உன்ட்டு பிரிஞ்சுட்டு கஷ்டம் தான். டெய்லி வீடியோ சொன்ன டெய்லி வீடியோ கால் பேசுன்னு சொல்லிட்டு அது போதும் ஓகேவா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அப்ராட் போய் படி சரியா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல. அம்மா என்ன பேசுகிறாங்க. நான் அதை படித்து முடிச்சு கிராஜுவேட் ஆகிட்டு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு 6 மந்த் ஆஃப்டர் நான் இறந்துல போயிருக்கேன் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. நான் எப்படி உயிரோட சொல்லி ஜிம் திரும்பி பார்க்குறேன். கேலண்டர் இருக்குது. அந்த டேட்டை பார்த்து ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு இது எல்லாமே 3 இயர்ஸ் 6 மந்த் பிஃபோர் நடந்துட்டுருக்கு. ஜிம் பார்க்குறேன். என்ன நடக்குது எங்கே நாட்டு அப்படின்னா பார்க்குறாங்க. ஏன் நல்ல மார்க் வரட்டுருக்கேன், அவனுக்கு பார்ட்டி வேறு கொடுக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். அப்பா வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்காரு சரியா. எனக்கு என்னோட பையன் வந்து டாப்பாக வந்துருக்கா இல்லையா, ஸ்கூல் டாப்பர் இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேம்மா சொல்கிறாங்க. ஆமாட்டாங்க ஸ்கூல் டாப்பரில் நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்பா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. அப்பா எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுவா அப்பா வெளியே போயிருக்காரு இப்போ வந்துருவார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியவே இல்லை. நான் எப்படி இத்தனை வருஷம் எப்படி 3 இயர்ஸ் பிஃபோருக்கு எப்படி நான் போனேன், இது எப்படி நடக்கும், இது வந்து ஒரு ட்ராமாவில் கூட நடக்காது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஜிம்னு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு கொண்டு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார்டு தான் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறீங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் கண்டுக்கு மட்டும் தெரியுது. இங்கே பாரு உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா, எனக்கா நீ கேட்ட இல்லையா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலையே சொல்லிட்டு அதுக்கான ஒரு சான்ஸ் தான் சரியா, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நீ வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பு பண்ணியோ சரி பண்ண சரியா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் லைஃப்பில் நடந்தது எல்லாமே அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அகைன் ஒரு சான்ஸ் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன், நான் திரும்பவும் படிக்க திரும்பவும் நான் சொல்லிட்டு ஜிம்முக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவளுக்கு அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியல. அம்மா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, எம்மா என் லைஃப்பில் சொல்கிறாங்க, உன் லைஃப்பில் உனக்கு கிளம்பி உனக்கு பிடிச்ச மாதிரி தான் முடிவு எடுக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்பாவும் கூட இருப்போம் ஓகேவான்னு தெரியும், என் பையன் வந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ஜிம்ல அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா என்ன தங்கம் என்னாச்சு இன்னைக்கு எனக்கு இவ்வளோ மோஷம் ஆகிட்டீங்க சார் ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. நைட் மேலே பார்த்துட்டு பயந்துட்டு கேட்குறாங்க. நான்மா சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒன்றும் சரியா அம்மா நீங்கள் விட்டு எங்கே போய் சொல்கிறேன் எங்கேயும் போக மாட்டேப்பா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க பாரு நானும் சரி அப்பா சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஓகே உங்க கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியம்மா ஆமாட செல்லம் சொல்கிறாங்க. இப்போ உள்ள வரலாமான்னு கேட்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க. ஒரு பையன் ஒரு ஃபேமிலி வந்து என்ட்ரு ஆகுறாங்க. பின் ஃபேமிலி வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க எனக்கு ஜிம்ல அப்பாவுடைய மேனேஜராக இருந்து பார்ட்னர் மாறினவங்க ஓகேவா. எனக்கு ஜிம்ல அப்பாவுக்கு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு வேலை தேடி கஷ்டப்பட்டுருப்பாரு. அப்போ ஜிம்ல அப்பா அவங்க கம்பெனி மேனேஜர் போஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மேனேஜராக இருக்க வேணா ஒரு பார்ட்னர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பா ஓன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அவர் பார்ட்னர் சேர்த்து வச்சிருப்பாரு. அவங்க வந்து இப்போ அவங்க ஜிம் ஃபேமிலி கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஜிம்முக்கு என்ன வந்து பின்ன பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்கே வராது, பிடிக்காது அவ்வளோவா. ஆனால் ஜிம்ல அவங்க அப்பாவை ஜிம்ல என்னோட அப்பாவை ரொம்ப நம்புவாங்க. எப்படினாக்கா அவர் நல்ல ஒரு கொஞ்சம் எப்படிக்கா பாசமாக இருப்பார், நிறைய பண்ணுவார் அவங்க அப்பாவுக்கு என்னால் பண்ணுவார். அதனால் ஜிம் வந்து அப்பாவுக்கு பிடிக்கிறதுக்காக ரெஸ்பெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க லைஃப்பில் இந்த 6 months எல்லாம் பண்ணியிருக்கல. அப்படி இருக்கும்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்போ சரி பண்ண முடிய விஷயம் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பையன் ஜிம் ஃப்ளவர்ஸ் கொடுக்குறான். இந்த சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் பிடிக்காது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறேன், என்னப்பா சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்காது இல்லைம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா இது பிடிக்கலன்னா கூட சொல்லக்கூடாதுல அவங்க ஃபேஸ்க்கு நேரம் சொல்கிறாங்க. இல்லைம்மா நம்ம சொல்லணும், அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அப்படி ஜிம் தான் அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கி பக்கத்தில் குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. ஏன்னா பாஸ்ட் லைஃப்பில் ஜிம் ஃப்ளவர்ஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போடுவோம் அந்த பையனுக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுது. அப்படி முறைச்சி பார்க்குறான். அதனால கோவத்தை காட்ட முடியாமல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை பிடிக்க வைக்கவா நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம அங்கே பார்ப்பேன் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காத, என் பையனுக்கு ஃப்ளவர்ஸை பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. இப்போது அந்த பையனும் ஓகே ஆண்டி சாரி சொல்கிறாங்க. ஜிம் என்னோட அம்மா தான் ஜிம் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆண்டி நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்க 2 பேரும் தப்பும் பண்ணல, ஆனால் இவங்களால எந்த ஒரு இதுலேருந்து எனக்கு காப்பாற்ற முடியல அவ்வளோதான் சரியா. மற்றபடி இவங்க நல்லவங்க தான். அப்போ ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா ஆண்டி அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா சொல்லிட்டு நீ என்னப்பா ரொம்ப வருஷமாக பார்க்காத பசங்க பார்த்து பேர் பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க, ரொம்ப வருஷமாக பார்க்காத பசங்க பார்த்து பேசுவாங்க அப்படி பேசுகிற பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் என் பையன் எல்லாத்தையும் அப்படிலாம் பேசுவான் சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல போட விட்டாங்க. ஜிம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. அன்றைக்கி நைட்டு அந்த பாடி இப்படிக்கா அந்த பாடியில் அந்த ஜிம் வந்து நல்ல மார்க் ஸ்டாப் மார்க் இருக்காது. அந்த பங்கெட் வந்து அந்த பார்ட்டி வைக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ஜிம் வந்துட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஜிம்முக்கு விஷ் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. ஜிம்மில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அது பின்னு தான் ஜிம்மு பார்த்துட்டு இருக்கான். ஜிம்முக்கு பிடிக்கவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிம்முக்கு எப்படின்னா அந்த பையனை பார்க்காம டிஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கான். ஃபைனில் 1 week ஆஃப்டர் ஜிம் அப்டேட் போடுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா நான் போய்ட்டு வரைக்கும் பத்திரமா இருக்கும் சரியா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அவங்க அப்பட போகிறாங்கப்பா சொல்கிறாங்க. என்னப்பா செல்லாம் சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் கேட்பீங்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறேன், போன ஜென்மத்தில் நான் பண்ண தப்பை வந்துட்டு இந்த ஜென்மத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு போன ஜென்மத்தில் ஜிம் எனக்கு ஜிம்மில் இப்போ ரீபான் தான் இருக்காரு ஓகேவா. அவர் ரீபான் ஆகி தான் வந்திருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்போ ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க. ஜிம் செல்லும் எனக்கு ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்லிட்டு மேரேஜ் மட்டும் அப்பா சொல்லி பண்ணிப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜிம்ல சரின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ என்ன ஜிம்ல என்ன கேட்குறாங்க. ஜிம்ல அப்பா கேட்டிருப்பாரு போன அது 3 years பிஃபோரில் அவங்க அப்பா கேட்டிருப்பாரு. இப்போ ஜிம்ல என்ன பண்ணுறாங்கனாக்கா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு சின்ன விஷயம் எனக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணிங்கன்ட்டு காம சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னோட லைஃப்பில் சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் சொல்கிறாங்க என் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற அந்த ஒரு இடத்துல நீங்கள் எனக்கு கொடுக்கணும் ஜிம் கேட்குறாங்க. ஜிம்ல அப்பா கூட ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு அந்த ஒரு சான்ஸ் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்ல பார்க்குறீங்க ஏன்ப்பா அப்படி கேட்குறது இப்போவே சொல்கிறாங்க. என் தெரியும் அப்போ தான் 12th முடிச்சுக்க சொல்லிட்டு நான் ஏன் அப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க. என் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற அந்த ரைட்ஸ் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் ஓகேவா. நான் அதை சூஸ் பண்ணுற பர்சன் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. ஜிம்ல அப்பா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு கூட ஜிம்ல அப்பாவும் அப்படியேப்பா ஆமாம் நீங்கள் மேரேஜ் வச்சுக்க மொத்தம் லவ் நான் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா டெஸ்ட் பண்ணுறியா ஜிம்ல அப்பா கேட்டுருப்பாங்க. டெஸ்ட் பண்ணல நீங்கள் சொல்லுங்க சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று இருக்குது சொல்லிட்டு ஓகேப்பா நீ சூஸ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி ஓகேவா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் ஜிம்ல அப்பா ஜிம்முக்கு ப்ராமிஸ் பண்ணி தராங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இப்போ எனக்கு ஜிம் வந்து பாஸ்ட் லைஃப்பில் 3 years பிஃபோர் என்ன பண்ணிப்பேன்னா சொல்கிறாங்கப்பா ஜிம் ஃபாரின் போய் படி சரியா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் மேரேஜ் மட்டும் நான் சொல்லிட்டு பாசனம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்குறாங்க. அப்பா சொல்கிறேன் எனக்கு ஜிம்முக்கு அப்புறம் லவ் யாரும் இல்லை மீட் பண்ண முடியல லவ்வும் இல்லை, அதனால் ஜிம் ஈஸியாக இருந்தது ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேப்பா நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன் உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டு பாசனம் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணாங்கக்கா அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணணும், நான் வந்து எனக்கு தப்பை சரி பண்ணிருக்காங்க மட்டும்தான் அந்த கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ரீபான் கூட வச்சுக்கலாம் ரீபான் ஆகிட்டு நினைக்கிறேன் சார் ஜிம் என்ன பண்ணுறாங்கக்கா அதை சரி பண்ணுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி ஜிம் அந்த பார்ட்டி நைட் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் ஜிம் வந்துட்டு அப்டேட் போகிறாங்க. பாய்ப்பா சொல்கிறாங்க பாய் சொல்கிறாங்க. ஜிம்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதையும் ஒன்று தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜிம்மி இதை பற்றி யாரும் ஷேர் பண்ணவும் கூடாது. இப்போ ஜிம்மி ஃபைனல் என்ன பண்ணாங்க வீட்டுக்கு அந்த அப்டேட் போயிட்டாங்க. அப்போ ரீச் ஆகுறாங்க.
போயிட்டு நான் ஸ்டடீஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஜிமின் அவங்க பர்சன் மீட் பண்ணுறாங்க. அவர் பேர் கிம்ட்டாங்கடா ஓகேவா. அவர் யாருனாக்கா ஜிம்மில் சீனியர். ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறாங்க, அந்த பர்சன் செகண்ட் படிக்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. வெல்கம் சொல்லிட்டு அந்த பர்சன் ஜிமினுக்கு ஒரு ப்ளவுஸ் தராங்க. ஜிமின் பார்க்குறாங்க தேங்க்யூ ஜூனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜூனியர் அப்படி அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிமின் ஒரு பர்ஸ் ஸ்மைல் பண்ணி போயிட்டு நிமிஷம் பார்க்குறேன் என்னடா லவ் ஃபர்ஸ்ட் சைடாக சொல்கிறாங்க. இது அப்படி இல்லைடா அப்புறம் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படி போயிடறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் இங்கே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் ஜிம் லைஃப் ரொம்ப அழகாக போயிட்டு எப்படின்னாக்கா அவர் சீனியர் ஜூனியராக இருப்பார். எப்போலாம் பார்க்குறப்போ ஒரு ஸ்மைலு நம்ம டேக்கு வந்து ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்முக்கும் சேம் டே பிடிச்சிருக்கு. போக போக ஜிம்முக்கு டே மேலே ஃபீலிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் எனக்கு ஒரு பயம் இருக்குது. எனக்கு அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்லி ஜிம் பயப்படுறாங்க. இப்போ ஜிம் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க யோசிச்சுட்டா சொல்கிறாங்க எனக்கு உனக்கு சொல்கிறாங்க எனக்கு டே மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. சீனியர் மேலே ஆமாம் எனக்கு சீனியர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குடா. எனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ண தெரியல சொல்கிறாங்க. எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க சொல்லி எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு விஷயமா இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்பா கிட்ட மேட்ச் வந்து அப்பாவுக்கு சொல்கிற மாதிரி பிடிச்ச மாதிரி மேலே படிப்பேன் சொல்லியிருக்கா. ஆமாம் சொல்கிறாங்க. உன் அப்பா கிட்ட டே கொண்டு போய் என்ஜாய் பண்ணு. அப்போ உன் அப்பாவுக்கு பிடிக்கும்னா சொல்கிறாங்க. யாருக்கு பிடிக்காது டேவா அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு கேட்குறாங்க. அப்படி சொல்கிறியா அம்மா அவர் அழகாக இருக்காரு ரொம்ப நல்ல ஒரு சொல்கிறாங்க. அப்புறம் நல்லா பார்த்துப்பாரு. உன் மனசில் இடம் பிடிச்ச ஒரு ஒருத்தர் தானே உன் அப்பா உங்களுக்கு பாசம் வச்சிருக்காருல்ல. அப்போ கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச பசங்க மேட்ச் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஆமாம் சொல்கிறாங்க. நீ தாராளமாக லவ் பண்ண ஓகேவா பிடிக்க ஆட் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நீ பிடிக்க சொல்ல வேணாம் ஓகேவா. நீங்கள் வந்துட்டு லவ் பண்ண ஓகேவா கொஞ்சம் டேஸ் போகட்டும் நான் அப்புறமா சொல்ல ஓகே நீ ஃபீலிங்ஸ் எப்படி சொல்ல உனக்கு இப்போதைக்கு ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் மியூசிக் கேட்டு பேசுவாங்க. 2 பேரும் சேம் ஹாஸ்டல் தான். எப்படியாக்கா அவர் வேறு ரூமாக இருப்பார். அப்போ பார்க்குறப்ப பேசுவார் கேண்டீனில். அப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஜிம்மி பார்க்குறது ஜிம்முக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப கேர் பண்ணுவார். நம்ம ஜிம்மே அப்படி தான் பார்த்து கேர் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னென்னு சொல்லிட்டாங்க இவங்க லவ் மட்டும் சொல்லிக்கவே இல்லை. டேஸ் போயிட்டே இருக்குது. ஃபைனல் நம்ம டே வந்துட்டு மாஸ்டர் டிகிரியோட எப்படியா ஃபைனல் இருக்கிறாங்க கிராஜுவேட் ஆகிறாரு. ஜிம் வந்து பேச்சுலர் டிகிரியோட கிராஜுவேட் ஆகிறாங்க. ஃபைனலாக ஜிம் பார்க்குறாங்க. டே நாளைக்கு ஒரு ஃப்ளைட் சொல்கிறாங்க. ஆமாம் நாளைக்கு ஊருக்கு போகணும் ரிட்டன் போகணும்னு சொல்கிறாங்க. நான் டே கிறிஸ்டில் லவ் சொல்கிறேன். நீங்கள் லவ் சொன்னால் தான் லவ் பண்ணுற அர்த்தமா நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்க பார்க்குற விதமே லவ் தானடா சொல்கிறாங்க. இல்லைடா இருந்தாலும் டே எப்படி நினைப்பாங்க தெரிய சொல்கிறாங்க. கண்டிப்பாக டே கூட பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் அவருக்கு இருக்குமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பர்சன் கன்ஃபியூஸ் பண்ணுறவா சொல்கிறாங்க. இல்லைடா ஃபஸ்ட்டு அப்பா நான் பர்மிஷன் கேட்டு சரியா அப்போ எனக்கு ஒரு பர்சன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி டேபிள் சரி பார்க்குறாண்டா. இப்போ டேபிள் பெஸ்ட் பண்ணுறேன் பேக்கெண்ட் பார்க்குறாங்க. டே சரி என்ன சொல்கிறாங்க. நீ பேசாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு ஜிம்மிட்ட சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறது கம்ப்ளீட் கன்ஃபியூஸ் பண்ண சரியா சொல்கிறாங்க. இல்லைடா கொரியா போயிட்டு அப்பா மட்டும் பேசி சொல்கிறாங்க. டே அது அங்கே போய் பேசிக்கலாம் தப்பு இல்லை. ஆனால் இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா ஆமாம் இங்கே தான் உங்களுக்கு அழகான மெமரிஸ் இருக்குது. இங்கே இப்போ ஒன்றா படிச்சிருக்கோம் இல்லையா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்கிறியா ஆமாம் சொல்கிறேன் படிச்சிருக்கோம். 3 இயர்ஸாக நீங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டே கொஞ்சம் ஷையாக என்ன பேசுகிறா. ஆமாம் நீ வந்து 3 இயர்ஸாக சுற்றிட்டு தான் இருந்தா சொல்கிறாங்க. ஆமாம் நீ பேசாமல் இங்கே கன்ஃபியூஸ் பண்ண டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சொல்கிறாங்க பீச் அப்படி சொல்லிட்டு மின்ஹா சொல்கிறாங்க. கரெக்டு இல்லை ஆமாம் மின்ஹோம் பேக்கான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச பீச் தான். பேசாமல் பீச்சு கூட்டிட்டு போய்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. கரெக்டு அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கக்கா டே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டுனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு டே என்ன பண்ணுவாங்கக்கா டே அப்புறம் மேக்கேன்னு அதுக்கப்புறம் மின்ஹோம் 3 பேரும் பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போயிட்டு அழகாக டே வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் வந்து லவ் சொல்லணும் இந்த லவ் சொல்லிட்டு அங்கே போய்ட்டு பேசிக்கலாம் அவங்க அப்பா கிட்ட. அப்படி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. டே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம் கால் பண்ணிட்டாங்க. ஜிம் லக்கேஜில் பேக் பண்ணிருக்காங்க. சொல்லுங்கள் டே ஜிம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் தான் இருக்கா சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் கொஞ்சம் தள்ளி நடந்து போனாலே அந்த பீச் வந்துடா ஓகேவா. அவர் என்ன பண்ணுறாங்கக்கா இங்கே பக்கத்தில் ஒரு பீச் நேம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே வரையா சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ வாயா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி ஓகே டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தான் டேக்கில் கன்ஃபியூஸ் பண்ண அவ்வளோ ஆசை அப்படி இருந்து கூட சரி அப்பா மட்டும் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம். அப்பா மட்டும் பர்மிஷன் வாங்கிட்டு டேக்கிட்ட நம்ம சொல்லலாம் ஜிம்னு நினச்சிட்டாங்க. எம்ஷா சொல்லல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே கூப்பிட்றாங்க சொல்கிறாங்க. போடா சொல்கிறாங்க. போக வாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேக்கியான மீன்லாம் டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் டே மட்டும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிம் போகிறாங்க. ஜிம் போய்ட்டு பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கூப்பிட்டு டே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அந்த பீச் அவ்வளோ அழகாக எனக்கு அங்கே அது ஃபுல்லாக சிட்டி ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கிற பீச் தான். ஃபுல்லாக லைட்ஸ் அந்த லைட் செட்டிங்கு நிறைய இருக்கும் ரொம்ப அழகாக. அதுலேயே நம்ம டே வந்துட்டு ஹார்டில் அந்த லைட் செட்டிங்லாம் மேக் பண்ணி ஒரு பெரிய ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அழகாக இருக்காரு கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இது என்ன கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா கேட்குறாங்க. அது டே சொல்கிறாங்க. டே ஜிம்முக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் ஹார்ட் பீட் அவ்வளோ ரைஸ்டப் ஆகிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் வந்துட்டு டே அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. பார்த்தா தெரியல டே கேட்குறாங்க. அது ஜிம் ரொம்ப ஷையாகிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இல்லை மேரிமி அப்படி கேட்குறாங்க. அவர் டேரக்டாக வந்து மேரேஜ் ப்ரொபோசல் தான் கொடுத்துருப்பாரு. டே சொல்கிறாங்க. இல்லை மேரிமி எப்படி சொல்கிறாங்க. சீனியர்லாம் இல்லை ஓகேவா. பாய் ஃப்ரெண்டாக கேட்குறாங்க ஓகேவா. டே சொல்கிறாங்க. எனக்கு அப்படி பார்க்குறது தெரியும் ஓகேவா.
ப்ளீஸ் ஜிமின் இல்லை மேடமே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அதை சொல்லலான்னு வரதுக்கு முன்னாடி ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் டே சொல்கிறாங்க. டேவும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிம் பிக் பண்ணுறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் அப்பாவோடைய மேனேஜராக பேசுகிறாங்க. ஜிமின் தான் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்கணுமா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க உடனே உங்களுக்கு வீட்டுக்கு வாங்க. சரி உங்களுக்கு எமர்ஜென்சி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், நீங்கள் உடனே வாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு அங்கிள் சொல்லுங்க உடனே வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பேனிக் ஆகுறாங்க. அப்பா அம்மாக்கு என்ன ஆயிடுச்சு? ஜிம்முக்கு ஒரு பயம் வந்துடுது. ஜிம் பார்க்குறாங்க. டே யார் சொல்கிறாங்க? ஜிம் டே பார்க்குறேன். ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் நான் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்கிறேன். ஜிம் டேவில் கன்ஃபர்ஸ் அப்படியே வந்துடுறாரு. அப்படி விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் ஓடி வந்துட்டு அவர் டேரக்ட் ஹாஸ்டலில் வராங்க. வந்துட்டு அவர் திங்ஸ் எடுத்துகிட்டு டேரக்ட் ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே அவருக்கு வந்து எமர்ஜென்சி ஃப்ளைட் நின்றுருக்கு. அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜிம் போகிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட வீடு இப்போ கிராண்டாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே புரியாமல் என்ன இதெல்லாம் ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு இது எமர்ஜென்சியாக சொன்னாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு டேரெக்டாக அவர் இந்த ஃப்ளைட் வந்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய லேண்ட் இருக்கிறோம். அங்கே எனக்கு ப்ரைவேட் ஜெட் தான். அங்கேயே வந்து லேண்ட் ஆகிருக்கும். ஜிம் இப்போ அங்கேருந்து எனக்கு வீட்டுக்கு முன்னாடி நடந்து வந்துருப்பாரு. பார்த்தாக்கா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் டெக்கரேட் ஆகிருக்கு. ஜிம்முக்கு புரியல. அப்பா அம்மாவுக்கு எமர்ஜென்சி சொன்னாங்க. அங்கிள் சொன்னாங்க எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த அப்பா அம்மாவுக்கு எனக்கு இம்பார்ட்டன் அப்பா அம்மா மட்டும்தான். அப்படி சொல்லும்போது என்னாச்சு அங்கிள் சொல்லி கூப்பிட்றாங்க. மேனேஜர் பார்க்குறாங்க. ஜிம் வண்டி கிளாஸ் சொல்லுவாங்க. அங்கிள் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா அப்பா அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. ஆமாம் அங்கே வெட்டிங்காக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு பக்கம் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே செட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்குறது இது என்னன்னு கேட்குறாங்க. அப்பா அம்மா உங்களுக்கு மேரேஜ் அனுப்பியிருக்காங்க சொல்லி சொல்லுவாங்க. ஏகப்பட்ட கெஸ்ட்டு பேபி எல்லாருமே வந்திருக்காங்க. ஜிம்முக்கு போய் எனக்கு அப்படி அங்கே நடந்தது நைட். ஓகே இங்கே வந்து பகல். நம்ம கொரியாவில் இது பகல் டைமு. அங்கே யூஎஸ்ஏல வந்துட்டு நைட் டைம் தான். ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன கேட்குறாங்க. உங்களுக்கு எனக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. மேரேஜாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்பா அம்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்க. அதான் சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்காக தான் இப்போ ஃபோன் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறேன். ஜிம்முக்கு எப்படி மேரேஜ் நடக்கும். இப்போ ஜிம் ப்ரெசென்ட்டில் யோசிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அழகாக கன்ஃபர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு கால் வருது. ஜிம் ஃபோன் பார்க்குறாங்க. ஃபோனை பார்த்து ஜிம் ஃபோனை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு டேங் ஐ வில் மேரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் டே ஐ வில் மேரி யூ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிச்சயமாக சார் நிச்சயமாக டே எனக்கு இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக சார் நிச்சயமாக சொல்கிறேன். ஓகேவா நிச்சயமாக எனக்கு உங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் இப்போ அந்த ஃபோனை வந்துட்டு கட் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க இல்லையா. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஜிம் போய்ட்டு டேவை ஹக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவை ஹக் பண்ணுறாங்க. டேவை அந்த ஹாப்பியாக சொல்ல முடியாது. நிஜமாக சொல்கிறேன் ஜிம் நிஜமாக டே சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா அம்மா ஃபங்க்ஷன் எதுவும் பண்ண மாட்டேன் டே கேட்குறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவான சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கரெக்டான முடிவு எடுக்கணும்னு வச்சுக்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவோம் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நான் உங்கள் லவ்வுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் லவ்வுக்கு டிசர்வ் பர்சன் நான் உங்களை டிசர்வ் பர்சன் தெரியல. செகண்ட் லவ் ஃபார் தி ஒன்லி ரைட் பர்சன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. இது என்ன மீனிங் கேட்குறாங்க. அது நான் சொல்ல புரியா சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க எனக்கு டேக்கெலாம் வந்துட்டு பாஸ்ட் ஞாபகம் இல்லை சரியா. அந்த பாஸ்ட் லைஃப்பில் நடந்த எல்லாமே ஜிம்முக்கு மட்டுமே சொந்தமானது. ஜிம் தான் தப்பு சரி பண்ணினா இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு. இவர் கரெக்டாக ஜிம் டேட்டே வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாக்கா அவர் லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதனால தான் நம்ம ஜிம்முக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஜிம் டேவ் ரைட்டாக ஹாப் பண்ணிருக்காங்க. ஜிம் பேஸ் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் அவர் ஃபேஸில் எனக்கு அவருக்கும் தெரியும் அவர் லைஃப்பில் இறந்தது திரும்ப கிடைக்க சொல்லிட்டு இப்போ டே பார்க்குறாங்க. நீ இவ்வளோ ஹாப்பியாக அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி கன்ஃபர்ஸ் பண்ணி பண்ணி டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இட்ஸ் மை விஷ் அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. என் லவ் வந்து வேறு மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பண்ணலாமே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பண்ணலாமே ஜிம் சொல்லவும் டே பார்க்குறாங்க. ஜிம்மில் கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு கார் ஒன்று இருக்கும். அது டேவோட கார். அந்த காருக்கு தான் இப்போ 2 பேரும் போகிறாங்க. ஜிம் அங்கேயே டேவை கஸ் பண்ணி டீப்பாக கஸ் பண்ணி ஒரு மாதிரி இன்டிமேட்டெல்லாம் இருந்திருப்பாங்க. டேக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம்மி போய் பையன் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் நினச்சிருப்பாரு. எனக்கு அவரும் ரொம்ப அவங்க அப்பா அம்மா பயப்படி என்ன தான் அவங்க அப்பா ஃப்ரீடம் கொடுத்தாலும் அவங்க அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நினைப்பார் அவர். அவங்க தெரியாமல் எந்த ஒரு விஷயம் பண்ண கூட நினைப்பாரு. இன்றைக்கி டே ஜிம்முக்கு நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி அந்த பீச் மொமெண்ட்டில் அவங்க கன்ஃபியூஸ் பண்ண பக்கத்துலேயே அந்த கார் நின்றுருக்கும். அந்த காரில் தான் இவங்க நடந்திருக்கும். ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க ஜிம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சொல்லிட்டு ஆமாம் எனக்கு உங்கள் லைஃப்பில் வந்து என் லைஃப்பில் உங்களுக்கு சூஸ் பண்ண போயிருந்தேன்னா ரொம்ப ரெகுலேட் பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அந்த 6 மந்த் ஜிம்முக்கு வந்து ஹெல்மாக தான் இருந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களை அப்பயே சூஸ் பண்ணிருக்கேன். என் லைஃப்பில் நடந்திருக்கா ஜிம் டேவை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி. டேவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஜிம் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே அவங்க ஜிம் சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்குள்ள அழகாக லவ் வந்து ரொம்ப லவ் மேக்கப் போயிருக்கும். இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. சரி ஓகே அம்மா உனக்கு ஒரு கால் வந்துச்சு சொல்கிறாங்க. அது பார்த்து கால் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாட்டி மார்னிங் போல வீட்டுக்கு சொல்கிறாங்க. மார்னிங் ஆமாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி க்யூட்டாக ரொமான்டிக்காக இருந்து நிறைய பேசியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டே பார்க்குற ஜிமின் எனக்கு இவ்வளோ கிஸாக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எனக்கு டே சொல்கிறாங்க. ஒரு அப்பா அப்பா தான் நினச்சி போகிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு கவலையில் சொல்கிறாங்க. எனக்கு கவலையில் சொல்கிறாங்க. நினச்சி பார்க்குறாங்க. டே என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. இது பேரடா இருக்குது என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தாரு சொல்கிறாங்க. இப்போ பெக்கே முன்னாள் பார்க்குற டே வேறு லெவலாக சொல்கிறாங்க. எனக்கு காம சம்பளம் இருக்கா நான் கூட நினச்சேன் இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ இது பயப்படுவே என்ன தான் உனக்கு ஃப்ரீடம் வந்தாலும் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது சொல்லுவே சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா என் அப்பா அம்மாவுக்கும் எது பண்ணாலும் பிடிக்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு நம்ம
ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் தான்டா ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண நினச்சமே சொல்கிறாங்க. அட இருங்க, நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ண நம்ம நினச்சோம், ஒருபடி வர வைக்கலாம், வர வச்சுட்டு இந்த பேர் பின்ன வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணால் கன்ஃபியூஸ் பண்ணட்டும், அவன் பிடிக்கணும்னு நினச்சி. ஆனால் ஜிம்மில் அப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வேஸ்ட்டாக போயிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல சரியா, நம்ம ஜிம் வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி அதான் அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணலாம் பண்ணுவோம், ஜிம் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, ஏர்போர்ட் வர முடியுமான்னு கேட்குறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட பேரண்ட்ஸுமே ஏர்போர்ட் வராங்க. ஜிம்மில் டேவ் புக் பண்ண 2 பேரும் ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் ரீச் ஆகுறாங்க. இவங்க ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. இப்போ ஜிம் தான் டேவோட ஹேண்ட் கூட்டிட்டு வராங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே நினச்சிக்க மாட்டாங்க ஜிம் இவ்வளோ போல்டாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படினாலும் அவங்க அப்பாவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இவர் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பார். இப்போ நம்ம ஜிம் 2 பேரும் வந்துட்டு ஹேண்ட் பிடிச்சி வந்துட்டே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எமர்ஜென்சின்னு சொல்லி வர வச்சிங்க, எனக்கு தெரியாமல் எனக்கு சர்ப்ரைஸ் ஒரு மேரேஜ் அனுப்பி பண்ணீங்க, நான் எல்லாமே மொத்தம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த பெயின்ஃபுல்லோட மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ப்பா, உங்கள் ஹாப்பினஸ் ஆக முடியாது, எனக்கு அத்தனை பேர் கூட தலை குனியக்கூடாது, என் அப்பா அம்மா தலை குனிச்சு போயிடக்கூடாது சொல்லிட்டு என் லவ் கூட நான் அப்படியே மனசுலேருந்து டேக்கிட்ட சொல்லாமல் விட்டு எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டேன். அதே லைஃப்பில் கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அப்படி பண்ண மாட்டேன். ஜிம் தான் டேவோட ஹாப்பிச்சு ரொம்ப ஹாப்பி கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் டேவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஜிம்மில் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இதுப்பா சொல்கிறாங்க. அம்மா ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்ன சார் ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டேவோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. டேயாங்க சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. ஆமாப்பா இவன் தான் பாய் ஃப்ரெண்ட் ஓகே லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு இவன் தான் லவ் பண்ணுறேன் அப்படி ஜிம்மில் டே சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. மனைக்கு நாங்கள் பின்ன மேரேஜ் பண்ண சொல்லாமா, எனக்கு பின்னா நான் பார்த்துட்டு சொல்லிட்டு ஆமாம் பின்னா வந்து ஹேங் மாதிரி பார்க்குறேன், அவர் பார்த்துட்டு கூட இல்லை, எனக்கு பிடிச்சது நம்ம ஜிம் டே மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் ஏன்ப்பா நீங்கள் மறந்துட்டீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. அது பாஸ் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களாப்பா எனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவும் ஆமல கரெக்டில் சொல்கிறாங்க. அதான்ப்பா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நான் வந்து பாசு கூட்டிட்டு வந்துட்டேன், நான் ஒரு பாசு கூட்டு உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறேன், இப்போ நீங்கள் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் சரியா சொல்கிறேன். எனக்கு எதுவும் உங்களை ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவும் கண்டிப்பாக எனக்கு ப்ராமிஸாக ஃபுல்ஃபில் பண்ணுற சரியாக சொல்கிறாங்க. தட்ஸ் மை டாட் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே அண்ட் ஜிம்மில் மேரேஜ் 1 வீக் ஆஃப்டர் ரொம்ப கிராண்ட் வெட்டிங் நடக்குது, ரொம்ப ஹாப்பியாக. இப்போ நம்ம ஜிம்மும் டேவும் மேரேஜ் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்க. இப்போ நம்ம டே கேட்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறேன் நான் மட்டும் கேட்பேன் ஹைட் பண்ணாமல் சொல்லிட்டே கேட்குறாங்க. சொல்லு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. சொல்லுங்கள் டே சொல்லிட்டு இல்லை ஜிம் ஏதோ லைஃப்பில் வந்து எனக்கு எதுவும் தப்பாக ஃபீல் ஆகலை, ஆனால் ஏதோ விஷயம் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அது மட்டும் நான் சொல்லாமல் தெரியல சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின் நான் ஏதோ லைஃப்பில் சஃபர் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. சஃபர் ஆகுறீங்களா? ஆமாம் நான் என் லைஃப்பில் சஃபர் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் என் லைஃப்பில் இது கொஞ்சம் டேஸ்க்குள்ள சஃபர் ஆகிருக்க மாதிரி எனக்கு வந்து ட்ரீம் வருது, ஒரு பேட் ட்ரீம் வருது. அந்த பேட் ட்ரீமில் வந்துட்டு நான் ஒரு பர்சன் நினச்சி ரொம்ப ஏங்குறேன், அந்த பர்சன் கிடைக்காம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் மேலே வந்துச்சு. ஸோ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவரோட பாஸ்ட் லைஃப் ஒரு மெமரிஸ் வந்துருக்கு. ஸோ ஜிம் தான் டே உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது உங்களுக்கு வந்து நம்ப முடியாது தெரியாது சொல்கிறாங்க. நீ சொல்லி ஜிம்மி நான் நம்புறேன் சொல்கிறாங்க. ஜிம் தான் பார்க்குறாங்க. அந்த கார்டு வந்து நீ சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு செகண்ட் இந்த கார்டு வராங்க. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்ம லைஃப்பில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சொல்லி எனக்கு ஆமாம் நம்ம லைஃப்பில் இப்போ நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணாமல் விட்டதுனால நிறைய நான் கஷ்டப்பட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நம்ம டே வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டார் ஓகேவா, அந்த லைஃப்பில் டே மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப சஃபர் இருப்பாங்க. எனக்கு அவர் தன் லவ் கூட ஜிம்மிட்ட வந்து சொல்லி முழுசாக வந்து கேட்காம அப்படி போயிட்டானே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். நம்ம கன்ஃபர்ஸ் பண்ண கூட வந்து நம்ம விட்டு போயிட்டான். அப்படி அந்த பெயின்ஃபுல்லோட அப்படி வாழ்ந்துட்டு போய் எனக்கு அவர் ஜிம் அந்த ரீசாக பிடிச்சிருக்கும், லவ் பண்ண அவ்வளோ அழகாக லவ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு டேட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என் பாஸ்ட் லைஃப்பில் உங்களை வந்து லவ் அக்செப்ட் பண்ணி போயிட்டேன், அன்றைக்கி எனக்கு சர்ப்ரைஸாக எங்கள் அப்பா ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி தரேன், எங்கள் அப்பா அம்மா தர பிடிச்சி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லைஃப் வந்துட்டு எப்படி லைக் ஒரு ஹெல்ப் மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. எப்படின்னாக்கா இன்டெரக்டாக ஒரு பர்சன் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஆமாம் இன்டெரக்டாக ஒரு பர்சன் ஆட் பண்ணாங்க, அவங்க எதுக்காக எதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ புரியல டே சொல்லிட்டாங்க. என்ன சின்ன சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அவங்க எனக்கு புரியல டே, அவங்க ப்ராப்பர்ட்டி காசு போட்டு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு எனக்கு ஆமாம் எனக்கு ப்ராப்பர்ட்டி காசு போட்டு பண்ணியிருக்காங்க எல்லாமே அப்படின்னு தெரியாமல் போயிட்டு சொல்லிட்டாங்க. டே கேட்குறாங்க எப்படி என்ன நினச்சி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த லைஃப்பில் நீ வாழ்ந்துருப்பியா, அந்த லைஃப்பை எங்கிட்ட சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இப்போ ஜிம்மே டே கிட்ட அந்த லைஃப்பை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா இப்போ ஜிம் தான் அவங்க வீட்டுக்கு வராங்க. நாங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இப்போ ஜிமின் எல்லாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. இங்கே பாரு செல்லாம் அங்கே பாரு பெண்ணு ரொம்ப லவ் பண்ணுறாங்க சரியா, எனக்கு நீ பெண்ணு மேரேஜ் பண்ணிச்சுக்க நம்ம வீட்டில் இருப்பல வேறு எங்கேயும் போக மாட்டல, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே என் கூட இருப்பல ஜிம்மில் அம்மா கேட்குறாங்க. எனக்கு தெரிய சொன்ன பிரிஞ்சு ரொம்ப அப்பா அம்மா கஷ்டமாக இருக்குது சரியா, உனக்கும் தெரியுமே நானும் அப்பா அம்மா வந்து பேச லவ் பண்ணுறோம், எங்கள் பையன்ற தாண்டி எனக்கு உங்கள் மேலே எனக்கு 2 பேருக்கு டாக்ஸ் லவ் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க. அதான் சரி எங்கள் இத்தனை பேர் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஏன்னா கிராண்ட் வெட்டிங் இந்த மாதிரி வேறு யாருக்கும் வெட்டிங் நடந்துக்கூடாது ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் வந்து ஹாப்பினஸாக சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. எல்லாரும் நான் சொல்கிறாங்க நீ வந்து அப்புறம் படிக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம்னு சொல்கிறாங்க சரியா, நான் அப்படி இல்லை எங்கள் பையனை சொல்கிற கேட்பான், என் லவ்வுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுமா, இவன் அப்பா ப்ராமிஸ் கூட பண்ணி கொடுத்தாலாம் சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறா கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாங்கம்மா சொல்கிறாங்க. ஜிம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மா அத்தனை பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அவங்க ஃபுல்லாக
ஃபுல்லாக அவங்க லவ்வில் தான் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தன் அப்பா அம்மா லவ் பண்ணுறாங்க. அவங்கள ஹார்ட் பண்ணக்கூடாது. எனக்கு லவ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்க ஜிம் அவருக்கு லவ் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஓகேம்மா சொல்லிட்டாங்க. வாத்தாங்க சொல்லி ஜிம்மில் வந்து ரெடி பண்ணி கூட்டு வராங்க. இப்போ அந்த பின் ஜிம்மில் கன்ஃபர்ஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. ஜிம் நம்ம நாங்கள் பார்ப்பா இப்போ வரைக்கும் பையனுக்கு உண்மை லவ்வில் சரியா. ஆனால் கண்டிப்பாக நீ உன் லவ் கேரில் இந்த பையன் ஃபாலோ ஆக வைக்கணும் சரியா சொல்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக ஆண்டி சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிறதே ஜிம்மில் அவங்க கூடவே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மட்டும்தான் ஃபைனலாக இப்போ மேரேஜ் வந்து அரேஞ்ச் ஆகிட்டு பெண்ணுக்கு ஜிம்முக்கு மேரேஜ் ஆகுது. ஜிம்முக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. எங்க மன்னிச்சிருங்க ஐம் சாரி டேஸ் ஜிம் நினச்சிக்கிட்டே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஜிம்முக்கு கொடுக்குறேன் ஒரு வீடு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜிம்மும் பெண்ணும் ஸ்டே பண்ணுறதுக்கு ஜிம்மில் அந்த வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக ஜிம் பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு எதுக்குமா அவ்வளோ பெரிய வீடு சொல்கிறாங்க. பார்த்தவங்க நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகே ஓகே எல்லாம் ஹாப்பியாக டிசர்வ் பண்ண பர்சன் இல்லையா சொல்லிட்டு ஜிம்மில் நம்ம சொல்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு வீடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குல்ல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அப்போ கூட பார்த்து பண்ண சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு ஒரு ½ hour ட்ராவல் தான் அவ்வளோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் ஜிம்மினோட வீடு இருக்குது. ஜிம்மே சரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு எனக்கு அந்த லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண பிடிக்கல. ஜிம் பெண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. பெண் சொல்கிறாங்க என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அந்த மாதிரி பார்த்துலாம் சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பார்த்து எனக்கு டைம் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே ஜிம்முக்கு ப்ராப்ளம் இல்லை சரியா பொறுமையாக நம்ம லவ் பண்ணால் பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அதாவது பொறுமையாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்லிடுறாங்க. பரவாயில்ல இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க ஜிம் நினச்சிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு தான் ஜிம் பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. அது அவர் ரூமில் அது வெட்டிங் நைட் ரூமில் தூங்கிட்டு இருக்காரு தனியாக தான். பக்கத்தில் யாரும் ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஜிம்முக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்குது. அது பார்க்க ஒரு ஜிம்முக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டாக இருக்குது. அந்த எனக்கு அது டிஃப்ரெண்ட் சவுண்டு ஜிம் பார்க்குறாங்க. எப்படி நம்ம வீட்டில் சவுண்டு கேட்கும் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் பக்கத்து ரூமில் ஒரு மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்குது. இது யாருக்கு அந்த ரூமில் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரூமில் நம்ம இருக்கோம்னாக்கா பெண் அந்த ரூமில் தான் இருக்கணும். ஆனால் எப்படி இப்படி சவுண்டு கேட்கும் ஜிம் அந்த ரூமுடைய அந்த வீட்டுடைய அந்த ரூமோட விண்டோஸ் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கு அங்கே இருக்கு ஜிம் பெண்ணுடைய அத்தை பொண்ணு லிஷி அந்த பொண்ணு ஜிம்மில் அந்த பொண்ணும் அந்த பையன் தான் ஒரு இன்டிமேட்டாக இருக்காங்க. இதை பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவருக்கும் எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. அப்புறம் இவர் எப்படி இந்த இருக்க முடியும் ஜிம் நினைக்கிறாங்க. நான் பார்க்கறது பொய்யா இல்லை இல்லையே போய் ஜிம் இல்லை இது ரியல் தான். இது எப்படி சார் ஜிம்முக்கு பார்க்க அறுபது இருக்குது. ஜிம் டெக்னிக்கில் வந்துட்டாங்க. ஒரு மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிம்மில் எனக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே உடஞ்சி போயிருப்பார். அவர் அந்த மாதிரி பார்த்த விஷயத்தை பார்த்து தாங்கிக்க முடியல. அப்படி வந்துட்டு எனக்கு எதுவுமே மேரேஜ் ஆயிருக்கலையா அவர் இப்போ நம்மளுக்கான ஹஸ்பண்ட் ஆச்சு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் நைட்டு ஃபுல்லாக ஜிம் தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் மாதிரி ஏஞ்சி வராங்க. இப்போ வந்து பார்த்து ஜிம்முக்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி போட்டு தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு அம்மா காஃபி போட்டு கூட ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு காஃபியில் மேக் பண்ணுறதை சொல்கிறாங்க. மேக் பண்ணுறதுலாம் கற்றுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சானே வளர்ந்துருச்சு அவங்க ஒரு பையன் சொல்லிட்டு. ஆனால் ஒரு பர்ஃபெக்டாக ஒய்ஃப் ஒர்க் பண்ணி பண்ணலாம் சொல்கிறாங்க. வீட்டு மேட் கூட சரியா எல்லாருக்கும் நீ தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு மார்க்கு சரி ஜிம் போய்ட்டு காஃபி போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த பர்சன் நெக்கில் ஒரு ஹிக்கி மார்க்ஸ் இருக்குது. அது பார்க்குறப்ப ஜிம்முக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அந்த பர்சன் அப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அப்போ கூப்பிட்றாங்க பென் ஹாங் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஒரு பொண்ணு விஷயம் வந்துருக்கா இப்படின்னு பார்க்குறாங்க. இந்த பொண்ணு படம் சொல்லிட்டு ஜிமின் அப்புறம் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விஷயம் வந்துட்டு யாருனாக்கா பெண்ணோட அத்தை பொண்ணு அதுக்கு வில்லேஜில் இருக்கா. வில்லேஜில் வந்துருப்பா இவங்க இங்கே படிக்க போகிறா. அதனால் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணுறோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவன் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோம். இவ்வளோ ரூம் இருக்கு இல்லையா அதனால் இந்த ரூமில் ஒரு ரூமில் அவள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண பொண்ணுங்க அவ்வளோ சேஃப்டி கிடையாது. அதனால் இங்கே ஸ்டே பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இல்லையே நிறைய சேஃப்டியான ஹாஸ்டலில் இருக்கே சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் இது உன்னோட வீடா அதனால தான் இப்படி சொல்கிறியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஜிம் பெண்ணை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு அவங்களோட பிரச்சனைன்றது அவங்களுக்கு தெரியும் சரியா. நம்ம தான் லைஃபை கொடுத்துருவாங்க அப்பாவுக்குன்னு அவங்க அப்பா கூட சொல்லுவான். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் அப்படி ஹர்ட் பண்ணிடாது. நம்ம மணி வந்துட்டு எப்படி அந்த மாதிரி கம்பேர் பேசக்கூடாது. மனக்கான தெரியும் அவங்க சொந்த ஜிம்மில் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் மைண்டில் வச்சுட்டு அப்படி இல்லை அது சொல்கிறாங்கப்பா இந்த வீட்டில் அவ்வளோ ஒரு பொண்ணு போட்டு எனக்கு நம்ம இப்போதைக்கு லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை நமக்கு ப்ரைவசி தேவைப்படாது அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஹேங் கூப்பிட்றேன் டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அந்த பொண்ணு பார்க்குறா ஜிம் ஹேங் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு இங்கே வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க எனக்கு கூட ஒரே ஏஜ் தான் சரியா சொல்கிறாங்க. எனக்கு பொண்ணு இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ண தான் வந்திருக்காங்க. உனக்கு எனக்கு சேம் ஏஜ் எனக்கு ஹேங்லாம் கூப்பிடா ஜிம்மினே கூப்பிட ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு ஜிம் அந்த இவன் பார்க்குற பின்னு பார்க்குறான் எதுக்கு அப்படி ஹாஷாக பேச சொல்கிறாங்க. நான் ஹாஷாக பேச சொல்கிறாங்க பாரு ஜிம் டோன் வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணி பேச ஓகேவா பயந்துருவா சின்ன பொண்ணு உனக்கு அவளுக்கு ஏஜ் சேம் ஏஜ் இருக்கலாம். இருந்தாலும் ஒரு வில்லேஜில் வளர்ந்த பொண்ணு பாவம் சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது இவ்வளோ இன்னசென்ட் பார்த்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு பர்ஃப்யூம்லாம் ஜிம்முக்கு ஒரு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. என்ன ஜிம்முக்கு அவன் பெண்ணுக்கு என்ன சொல்லிட்டு எனக்கு இந்த வந்து வாமிட் ஒரு ஜிம் போட்டு போய் வாமிட் எடுத்துடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துருக்கா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு பார்த்துருக்கா. பையன் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க பாருங்க இந்த வீட்டில் நீங்கள் இருக்குனாக்கா இந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்க சரியா சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்க்குறா. உனக்கு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணி பழக்கமே எனக்கு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியும் ஆனால் இது வேறு மாதிரி பர்ஃப்யூமாக இருக்குது ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஒன்று பார்த்துருக்கா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. வீட்டு சரியாக பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நான் அந்த வீட்டில் சொல்லிட்டாங்க ஸ்டே பண்ண சரியா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வந்திருப்பா ஆனால் இப்போ எல்லாமே ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு புரியுது
ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே எதுவும் காட்டுக்க வேண்டாம், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மாட்டத்தில் போகிறீங்க. ஸோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு லைஃப் பிடிக்கவே இல்லை, ஒரு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மில் குக் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஜிம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ தான் ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டாங்க, ஜிம்மி நீ ஒரு சிஓ தங்கம், நீ என்ன பண்ணுற வீட்டில், நீ வந்து ஆஃபீஸ் வரல, அப்போ நீ பொறுப்படுத்துக்காரமாக கேட்குறாங்க. அது பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேசிட்டு இருக்கோம், ஜிம்மில் பசங்க பேக் பண்ணுறாங்க. பார்த்தா அது பில்லு தான். ஜிம் டக்குனு மாறி எடுத்து ஜிம் தலைப்பு என்ன பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் அது ஓகே சொல்கிறாங்க. அது பார்த்து சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களோட ஹஸ்பண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஜிம் அப்பா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் பேக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. ஓகே சாரி, நீ ஜஸ்ட் ஹக் பண்ண, எனக்கு ஒரு பிடிக்கும் ஜிம்மி, நீ தான் தலை போகிறா சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாருங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் நீ இப்போ சின்ன பையன் ஓகே, உனக்கு சிஓ போஸ்டிங்லாம் வேணாம், நீ இப்போ வீட்டில் நான் அந்த பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா என்ன பார்த்துக்க சொல்லிருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து பாசணும். ஓகே சொல்லிட்டு ஜிம் இப்போ ஃபைன் ஆஃபீஸ் வராங்க. இப்போ ஜிம்மில் அப்பா வந்துட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. என்ன பாஸ் சொல்கிறாங்க, நீ பெண்டுக்கு எதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன பாஸ் கேட்குறாங்க. இல்லை ஜிம் பெண்டுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாமா, நீ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் இதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் ஜிம் கேட்குறாங்க. இல்லை தங்கம் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பாரு சொல்கிறாங்க. பாரு செல்லம் நீ அவங்களோட ஒய்ஃப் இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட், அவன் கொஞ்சம் சொசைட்டி நல்லா இருக்கும் இல்லையா சொல்கிறாங்க. அது பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு அவனை யாரும் ஹெட் டவுன் பண்ணி பார்க்கக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டாக அவங்க கொஞ்சம் ஹெட் லிக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் ஜிம் செல்லம் ஓகேப்பா அவங்களோட விஷயம் ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம் அப்பா பெண்டுக்கு தனியாக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த கம்பெனிக்கு ஜிம்னா எம்டியாகவும் அந்த பர்சனாக சிஓவும் போடுறாங்க. இப்போ அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு தனி கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்போ ஜிம் எதுவுமே சொல்லாமல் அவனுக்கு பிடிக்கல. ஜிம்முக்கு கூட அவரை பிடிக்கவே இல்லை. அப்படின்னு கூட ஜிம் ஓகே ஜஸ்ட் போகட்டும், ஏதாவது கொண்டு மேபி சரியாகலாம். அப்பா மட்டும் எப்படி போய் சொல்ல முடியும், நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வச்சு பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னால் நம்புவாங்க கூட தெரியல. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் நல்லா வீட்டில் இருக்காங்க. இப்போ நான் ஜிம்முடைய ரூமோட திங்ஸ் எல்லாம் இப்படினாக்கா ஜிம்மில் அம்மா ஜிம்மு கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, பாய்ஸ் வேர் பண்ணுற பிரேஸ்லெட்டு நெக் செயின்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். எல்லாமே காஸ்ட்லியாக அந்த ஒவ்வொன்றுமே ஜிம் பேக்கரும் ட்ராவலில் சில திங்ஸ் மட்டும் காணும். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டேரக்டாக வராங்க. பின் அப்படி கூப்பிட்றாங்க. பின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என் ரூமில் சம்டைம்ஸ் தான் காணுமே சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. பார்த்து அந்த பொண்ணு வேர் பண்ணியிருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு பார்க்குறேன். என்ன ஜிம்மி சொல்லிட்டாங்க. எதுக்காக நீ திங்ஸ் வேர் பண்ணியிருக்கா கேட்குறாங்க. இப்போ பின் பார்க்குறேன். ஏன் ஜிம்மின்னு அவள் வந்து பாவம் இன்னசென்ட் பொண்ணு, அது மட்டும் அவள் புவர் இல்லையா அவருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லைக்கா நீங்கள் வாங்கி கொடுங்க, எந்த இது அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து சொல்கிறாங்க. அடையில என்ன இருக்குது, உனக்கு நிறைய இருக்குல்ல, நம்மகிட்ட மணி இருக்குது, நினச்சா என்னாலும் வாங்கலாம், ஆனால் அவளுக்கு தான் யார் வாங்கி தருவா, சரி அதெல்லாம் போட்டிருக்கா, அது போய் என்ன இருக்குது, ஜஸ்ட் போட்டு தானே பார்க்குறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரூமில் பர்மிஷன் ஒரு பர்சன் வரது பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. இப்போ பின் பார்க்குறேன். போய் ஜிம் சரியா சொல்கிறாங்க. ரொம்ப ஓவராக பேசாத, அவள் ஜஸ்ட் அவன் வந்து போட்டு தானே பார்த்துருக்கா, இது போய் என்ன இருக்குது, அவனும் உடச்சிட மாட்டா சரியா, திருடிலாம் போயிட மாட்டா, அவள் ஜஸ்ட் போட்டிருக்கா அவ்வளோதான் ஓகேவா, அவள் போட்டு பார்க்குறது தப்பு, ஏன் எல்லாமே நீ தான் போட்டு பார்க்கணுமா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் உனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானதா சரியா சொல்கிறாங்க. அவனோட ஹஸ்பண்ட் உனக்கு என்ன சொந்தமாக எனக்கு சொந்தமானது அவளுக்கு சொந்தமான சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு புரியல என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அங்கே பாரு அத்தை பொண்ணா சொல்கிறாங்க. ஓகே அத்தை பொண்ணா எனக்கு ஒரு லைக் ஒரு தங்கச்சி மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா இந்த பொண்ணு உங்களுக்கு தங்கச்சி மாதிரி ஜிம் கேட்குறாங்க. இப்போ டக்குனு இந்த பையன் அரைஞ்சிடறான் ஜிம்மில். இங்கே பாரு நீ ஒரு டைம் தப்பாக பேசினா அவள் தான் சரியா, இங்கே பாரு இப்போ வேறு யாரும் தப்பாக பேசினா வச்சுக்கேன் ஒன்று தான் இல்லை தப்பாக நினைப்பாங்க சரியா, உனக்கு பிடிக்கல என்ன அதில் பேசிட்டு இருக்கிறது மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, அதில் பார்த்து நடந்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி டின்னர் போயிருக்காங்க. ஜிம்மின் அந்த பொண்ணு போய் ஜிம்மில் அந்த கூட்டிகிட்டு வந்திருக்கான். இப்போ ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மில் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. நீ எதுக்கு ரிஷியை கூட்டிகிட்டு வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஏன் ரிஷி ஃபேமிலி தானே சரியில்லடா, இது வந்து உனக்கு ஒரு ஒய்ஃப்கான ஒரு ஃபேமிலி டின்னர் தான், உனக்கு மேரேஜ் இருக்குல்ல அதுக்காக நாங்கள் வச்சிருக்கிறது சொல்கிறாங்க. இந்த பேர் இருக்கா என்ன சட்டெலாம் சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மில் அந்த பொண்ணோட அப்பா கூட பொண்ணு அவ்வளோ பிடிக்காது தானே, தங்கச்சி பொண்ணாலும் அவ்வளோ பிடிக்காது அவருக்கு. இப்போ ஒரு பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பின்னா எங்கள் யாருக்கும் பிடிக்கல சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை ஓகே நீ உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வந்து பார்க்குறேன். ஜிம்மி செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீ ஹாப்பியாக இருக்க சொல்லுங்க கேட்குறாங்க. இப்போ பின்னு பார்க்குறேன். ஆண்டி என்ன அப்படி கேட்குறீங்க, என் கூட எப்படி ஹாப்பியெல்லாம் போயிடுவாங்க கேட்குறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண டைம் எடுக்கும் ஆண்டி, நான் எல்லா டைம் கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்காக எப்போ ஜிம்மி ஹார்ட் பண்ண மாட்டேங்குவா சொல்கிறாங்க. அது கேட்குற ஜிம்மில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்மி சாப்பிட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு சீ ஃபுட் பிடிக்காது ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறேன். எனக்கு சீ ஃபுட் பிடிக்கும் சொல்கிறேன். அவங்க சொல்கிறா. இப்போ நம்ம இந்த ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மார்க்கு என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை பாவம் அவனுக்கு தெரியாது, மேபி தெரியாமல் இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த பாஸ் நான் சாரி ஜிம்மி நான் வந்துட்டு எதுவும் ஞாபகத்தில் சாரி சொல்லிட்டு சாரி கேட்டு இது சாப்பிட சொல்லி எடுத்து வைக்கிறான். அவர் பாசமாக பண்ணி நடிக்கிறான். ஜிம்முக்கு அது பிடிக்கவே இல்லை. இவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு, ஆனால் ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு ஒரு இவ்வளோ ஸ்மெல் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு எனக்கு இது ஃபீல் பண்ணி விட முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. இல்லை சின்ன பொண்ணு தானே, ஒரு தங்கச்சி மாதிரி தானே ஃபீல் பண்ணுறோம், அதில் போய் தப்பு இருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அந்த பையனை ஃபீல் பண்ணி விடுறா. அந்த பொண்ணு சாப்பிட்ருக்கா. ஆனால் பின்னோட பேரண்ட்ஸ் பிடிக்கல. அங்கே பாரு உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சரி செகண்ட் வந்து ஒன்று சின்ன பையன் பொண்ணு இல்லை அப்படி அந்த பொண்ணு திட்டுறாங்க. ஏன் ஆண்டி அங்கிள் திட்டுறீங்க சொல்லிட்டு நான் வந்து பாவம் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இந்த மாதிரி சாப்பாடுலாம் கூட பார்த்ததில்லை தெரியுமா அப்படி சொல்லி ஒன்று அடிச்சு ரொம்ப இன்னசென்ட்டாக பேச காமிச்சிட்டு இருக்கா. ஜிம் பேச வைக்க பாவம் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, வில்லேஜ் அந்த பொண்ணு இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எப்படின்னாக்கா ரொம்ப டேஞ்சரான பொண்ணு. ஜிம்முக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி ஜிம் பார்த்துருக்காங்க. சரி அப்பா மட்டும் சொல்ல வேணாம், அவங்க நினைக்கிறது அப்படியே விட்டுடலாம் சொல்லிட்டு. ஆனால் ஜிம்முக்கு தோணுது ஒரு நம்ம அப்படி சொல்லிட்டுனாக்கா அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம தப்பான பர்சன் மேரேஜ் பண்ணுவோம். செகண்ட் வந்து அவங்க ப்ரூவ் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த ஆக்டிங் பண்ணுறாங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுறது, கொஞ்சம் டேஸ் போனால் கண்டிப்பாக உண்மையான முகம் வெளில வரதான போகுது ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க.
இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. ஜிம்ல வீட்டில் எல்லாருக்கும் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு ஜிம் வந்து மாப் போட்டிருக்காரு வீட்டில். அந்த பொண்ணு அப்படியே வேறு நடந்து போயிட்டுருக்கா. ஜிம் பார்க்குங்க பாரு மாப் போட்டிருக்கேன் தெரியல உனக்கு ஜிம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறா ஏன் இந்த ஒர்க்கு இதில் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் மாசு கேட்குறேன். இந்த காமெண்ட் வீட்டில் மைடு என்ன சொல்கிறாங்க ஜிம் கோவம் என்ன சொல்ல கேட்குறேன் ஏன் வீடு சரியா உனக்கு எவ்வளோ தெரியும் தான் மைடுன்னு சொல்லுவா ஜிம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குறா ஒன்று பார்க்குறா. ஆனால் அந்த வீட்டில் நான் தான் வந்துட்டு ஓனர் சொல்கிறாங்க எனக்கு நான் தான் ஓனர் அப்படி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஜிம்மு கோவம் வருது. அவள் பார்க்குறாங்க கடவுளே இப்படி பேச பிடிக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு அவர் உடச்சிட்டு விட்டுறாங்க. இப்போ சொன்னால் ஓனர் ஆகிடுவா ஜிம் போயிடுறாங்க. இப்போ நம்ம இந்த பொண்ணு தான் காலமே காலப்பட உட்காந்து ஜிம்மில் அவங்க அம்மா கொண்டு போயிட்டாங்கம்மா சொல்கிறாங்க சொல்லிப்பா சொல்கிறாங்க. அம்மா ஏதாவது மேட் அப்ளை பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஏன் தங்கம்மா சொல்கிறாங்க எனக்கு வீட்டில் சொல்கிறாங்க பாருப்பா பெண்ணு தான் சொன்னால் அவனே எல்லாருக்கும் பண்ணுறதா நீ கூட இதை ஹெல்ப் பண்ணுறது இல்லையாமே சொல்கிறாங்க. என்ன ஜிம் பார்க்குறாங்க ஆமாப்பா ஏன்னா எனக்கு நானே சொன்னேன் என் பையன் ஒர்க்கும் பண்ணுச்சு அப்படின்னு நீ வந்து எதுவும் ஒர்க்கில் வந்து கொஞ்சமாக சொல்லி கொடு ஒரே டைமில் எல்லா ஒர்க்கும் நீ அவன் வாங்கிடாதான் சொன்னால் அவன் சொன்னால் நாங்கள் வந்து ஒர்க்கு ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம் சொல்லிட்டு அப்புறம் என்னோட சிஸ்டர் இல்லை அந்த சிஸ்டர் அவள் தான் என்ன பண்ணுறாங்க சொல்லி காம ரொம்ப இன்னசென்ட் வில்லேஜில் பிறந்த பொண்ணு ரொம்ப நல்லா வேலை பார்க்குறா எனக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொன்னால் நான் ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மார்க் இங்கே என்ன நடந்துட்டு இந்த பொண்ணு வீட்டில் அவள் உணர்வு இருக்கா ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஜிம்முக்கு ஒரு மார்க் என்னமா சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஜிம் பார்க்குறாங்க அம்மா தான் சொல்கிறாங்க பாடு தங்கம் அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா இருக்கா கொஞ்சம் வில்லேஜ் வந்து நீ தப்பாட்டுக்காக சரியாக சொல்கிறாங்க அவள் ஒரு லவ் அட்டென்ஷனுக்காக ஏங்குற போல ஆனால் தப்பு ஒரு பிரதராக வந்துட்டு லவ் கொடுக்குறாங்க அப்படின்னு நீ தப்பாட்டுக்காக சரியாக சொல்கிறாங்க. நான் கூட கேட்டேன் அப்படின்னு அம்மா கிட்ட அவங்க கூட சொன்னாங்க இல்லை ஒரு தங்கச்சி மாதிரி தான் சொல்கிறாங்க சரியாக சொல்கிறாங்க ஓகேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் விட்டுறாங்க. இப்போ நம்ம இந்த பொண்ணு தான் வந்துட்டு என்னன்னாக்கா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா. ஜிம்மி ஜூஸ் ஒன்று கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஒரு பார்த்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ வீட்டுக்கு 2 பசங்க வராங்க. ஜிம் பார்க்குறாங்க அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ அவங்க டேரக்டாக வந்து ரிஷிக்கிட்ட தான் போகிறாங்க. எனக்கு கேட்டால் சொல்கிறாங்க அங்கிள் ஆண்டி டக்குன்னு நினைச்சிட்டாங்க பாரு என்ன கேட்ட ஜிம்கிட்ட சொல்கிறாங்க ஜூஸ் கேட்டால் தப்பா சொல்கிறாங்க பாரு இந்த வீட்டில் இருக்காங்க இருக்கா பசங்க ஹாஸ்டல் எதுக்கு ஸ்டே பண்ணாமல் இங்கே இருக்கா கேட்குறாங்க. பெண்ணு தான் சொன்னேன் பெண்ணு தான் சொன்னாங்க ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு உன் லிமிட்டாக தெரிஞ்சு நடக்க சொல்லி அந்த வீட்டில் இருக்கனாக்கா நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் பண்ண ஓகேவா ஜிம்மில் ஹெல்ப் பண்ண மாட்டான் ஜிம்மில் இது வந்து ஜிம்மில் வீடு ஓகே ஜிம்மில் எனக்கு சனி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்புறம் சொல்லிட்டு பெண்ணு நம்ம திட்டுறாங்க. அது பொண்ணு ஒரு அமைதியாக உட்காந்துருக்கா. ஜிம்மில் வந்துட்டு அங்கிள் ஆண்டி எப்போ சொல்லிட்டு இப்போ தான் உட்கார ஜிம்மில் உட்காராங்க. இப்போ அவங்க தான் இப்போ குக்லாம் பண்ணுறாங்க. நைட்டு வந்துட்டு அவங்க தான் இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் வீடு கூட ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருப்பான். அவங்க போனதுக்கப்புறம் இப்போ வீடு தான் வந்துட்டு பாரு என்ன பண்ணாலும் கேட்குறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க எதுக்கு அவள் அழ வச்சா சொல்கிறாங்க நான் அழ வைக்கல சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பின் ஜிம்மில் ஸ்லாப் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்குலாம் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க பாரு யார் கேட்க மாதிரி சொல்கிறாங்க பாரு நான் என்ன சொல்கிறேன் அப்பா அம்மா நம்புவாங்க சரியா நீ சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க நல்லா கேட்டுக்கோ நீ எனக்கு ஒரு லைக் ஒரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மேடு மாதிரியா சொல்கிறாங்க ஆமாம் நீ மேடு தான் ஓகேவா ஜஸ்ட் மணி இருக்கு ஓகே வருது வேறு என்ன இருக்கும் கேட்டு ஜிம் அந்த பையன் தான் ஜிம் ப்ரெஷ் பண்ணுறாங்க. அவள் எனக்கு ஃபியூச்சரில் ஒய்ஃப் ஆக போகிறா சரியா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும்தான் ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்தமும் ஏன் பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் மட்டும் தான் நீங்கள் இருப்பா சரியா அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் இல்லை புரியுது அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் ஜிம் நெக்க பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி கீழே தள்ளுறாங்க. ஜிம்முக்கு அது பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எவ்ரிடே அந்த பொண்ணு ஒவ்வொரு தப்பு பண்ணிட்டு எனக்கு ஹார்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க பாண்டியருக்கு அவ்வளோ ஹார்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவள் என்ன சொல்லி நம்பியாக கேட்குறாங்க ஆமாம் அவள் தப்பே பண்ணாலும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஜிம்மில் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லவும் கஷ்டமாக இருக்குது. சேம் டைம் பொறுத்துக்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பேரண்ட்ஸும் ஃபாரின் போயிருக்காங்க. இங்கே அவங்க ஃபாரின் போயிருக்காங்க. ஜிம்மில் அம்மா வந்துட்டு ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிருக்கு கொஞ்சம் டேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் டேஸ் வெளில போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் சொல்லிட்டு ஜிம் அவங்க இப்போ ஹார்ன் போயிருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லவும் முடியல. செகண்ட் யாருமே சொல்லவும் முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஜிம் டே ஆஃபீஸில் வருவாங்க ஆஃபீஸில் ஒர்க்கும் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கும் ஒன் டே வரா வந்துட்டு ஜிம்மில் சீட்டில் உட்காரா. ஜிம் வந்து கொஞ்சம் வெளில போயிருப்பாரு இப்போ வந்து பார்க்குறாங்க. அங்கே பாருங்க பண்ணி ஏன் சீட்டில் கேட்குறாங்க ஏன் உட்காந்து பார்க்கக்கூடாதா கேட்குறாங்க. இது ஏன் அப்பா எனக்கு உருவாக்கின கம்பெனி சரியா நீ இதை உட்காந்து பார்க்கக்கூடாது எந்திரிச்சு சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்கணும் எந்திரிக்க மாட்டா சொல்கிறீங்க எந்திரிச்சு அவங்க ஜிம் சொல்கிறாங்க. அதில் உட்காரணும் தகுதி வேணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு அந்த வீட்டில் வேறு மாதிரி வீட்டில் அது வேறு இது ஆஃபீஸர் எங்கே நான் தான் எம்டி சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பெண்ணு உள்ள வரான் பார்க்குறேன் என்ன நடக்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு உட்காந்துருக்கா ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பெண்ணு பார்க்குறேன் உட்காந்து தப்பு கேட்குறாங்க பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜஸ்ட் உட்காந்துருக்காதானே அதில் போய் எனக்கு நீ தானே எம்டி அவள் ஜஸ்ட் உட்காந்து சார் உட்காந்துருக்க அவ்வளோ தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் கோவம் வருது. ஜிம் பார்க்குறாங்க பாரு ஜிம் தான் வந்துட்டு அந்த பொண்ணு எதுக்கு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பெண்ணு ஜிம் பிடிச்சி புஷ் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஜிம் அங்கே டீப் ஆகிருக்கும் ஹைட்ரேட் ஜிம் பிளட் வந்துட்டு இருக்கு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது எப்படி மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க அந்த பொண்ணு பார்க்குறா பெண் நான் சொல்கிறேன் சொல்கிறாங்க நான் இதில் பர்மனெண்ட்டாக உட்காந்து ஆசை வர சொல்கிறாங்க. சீக்கிரம் உட்கார வச்சுட்டு அந்த பையன் சொல்கிறான் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க ஏன் இப்படி லைஃப்பை சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா வீடியோ கால் பண்ணுறாங்க. ஜிம் ஃபோன் பிக் பண்ண போகிறாங்க. டக்குன்னு அந்த பின்ன ஃபோனை பிடிக்கிட்டு அவங்க அட்டன் ஹலோ அங்கிள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள் அங்கிள் சொல்கிறாங்க. ஜிம்மில் எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நாங்கள் ஃபார்ம் வந்தோம் இப்படினாக்கா அங்கிள் ஆண்டி கேட்டாங்க ஒரு ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு அதான் கூட்டிட்டு வந்தேன். ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எப்படி இருக்கான் வீடியோ கால் பண்ணி தான் பேசணும் பார்க்கணுக்காக வீடியோ கால் பண்ணேன் எங்கள் ஜிம் கேட்குறது ஃபோன் பிக் பண்ணு கேட்குறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்க. ஒரு அங்கிள் ஜிம்மில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கா ஆமாம் ஜிம்மில் கொஞ்சம் பிஸியாக இருக்கா அங்கிள் அதனால தான் அப்படி சொல்லிட்டு இந்த அப்படின்னு சொல்கிறான். அப்படியா ஜிம்மு பார்க்கணுமே சொல்கிறாங்க. ஜிம்மில் அவங்க அப்பா கூப்பிடலாம் ட்ரை பண்ணுறாங்க டேட்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணு வந்துட்டு அவள் கையை வச்சுட்டு ஜிம் வந்து க்ளோஸ் பண்ணுறா சொல்லிட்டு கூட சொல்லிட்டு
அப்புறமா ஜிம்ல அப்போ தான் சரி ஓகே நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பேர் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க, எனக்கு பேர் ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்போ அந்த பெண்ணுமே ஓகே அங்கே வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ அந்த பொண்ணு கை எடுத்துட்டு ஜிம்ல ஒரு ஸ்டமக்கில் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க பாரு, ஏதோ சொல்லணும் ட்ரை பண்ண அவ்வளோ சரியாக சொல்கிறாங்க. நீ சொல்லி வச்சுக்கிறேன் ஒன்றும் இது பண்ண மாட்டேன் சரியா, உன் அப்பா அம்மாவா இல்லாமல் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஜிம் பக்கம் என்ன சொல்லிட்டு ஆமாம் நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம்லாம் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துடுது. ஜிம் அவங்க பயப்படுறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் நீ வந்துட்டு பெண்ணுக்கு ஒய்ஃபாக தான் இருப்பா சரியாக சொல்கிறாங்க. அன்டில் டெத் ஆகிற வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அன்டில் டெத் உன்னோட உயிர் இந்த வேர்ல்டு போகிற வரைக்கும் நீ அவனுக்கு ஒய்ஃபாக தான் இருப்பா சரியா, அப்போ தான் அந்த மொத்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை பெண்ணுக்கு ஒரு சரியா சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணலாம். அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த லைஃப் விட்டு எஸ்கேப் பண்ண நினச்சி அவ்வளோதான் சரியா, அந்த லைஃபுக்கு சொந்த கறி நான் சரியா, நீ ஜஸ்ட் ஒரு மெய்டாக இருக்குது அவ்வளோதான், எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பொண்ணு போயிடா. அது பொண்ணு வந்து பெண்ணு போயிடாங்க. ஜிம்முக்கு அந்த ஹெட் அடிப்பட்டு அப்படியே மயங்கிருப்பாரு. அங்கே ஜிம்முக்கு ஒரு செக்ரட்டரி ஒரு பர்சன் இருக்காங்க. ஜிம்மில் அப்பா அப்பாயின்மெண்ட் ஒரு பர்சன் அவர் பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் ஜிம்முக்கு கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி விட்டாங்க. சரி பேசாமல் சார்ட்ட செல்லமா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் ஏதோ சொல்லிட்டு தேடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்பா அம்மா வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜிம்முக்கு பேரண்ட்ஸ் ஆகிறாங்க. ஜிம்முக்கு மேரேஜ் கரெக்டாக இப்போ 3 மந்த் ஆக போகுது. ஜிம்முக்கு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு ஜிம்முக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க. ஜிம்முக்கு பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம் சேர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இதுக்கப்புறம் ஒன்றும் மறைக்கக்கூடாது. அப்பா அம்மா தப்பாக நினச்சா சரி நினச்சா சரி நம்மளும் சரி நம்பட்ட சரி நம்ம உண்மையை சொல்லி சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்மில் அப்பா அம்மா நடந்ததான் சொல்ல அனுப்பிடுறாங்க. ஜிம் அப்பா பார்க்குற என்ன சொல்கிறதுக்கு ஜிம்மில் நம்ப முடியல பாசிட்டாங்க. ஜிம்மில் கூட கட் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்து ஜிம்மில் ஹெட் அடிபட்டுருக்கு. இந்த பக்கம் அப்படின்னு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட அங்கிள் சொல்லி என்ன சொல்கிறாங்க, ஜிம் தெரியாமல் ஸ்டெப்லாம் கீழே விட்டான் சொல்லி காம ஸ்டெப்லாம் கீழே விட்டான். ஆனால் இந்த மாதிரி பிடிச்சி எனக்கு தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு எனக்கு பிடிக்கல. அங்கே சொல்ல பிடிக்கலையா அவன் பிடிக்கல. அந்த பொண்ணு சண்டை போகிறான் தப்பாக நினச்சிக்கிறான். எங்களை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான். இவன் வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஜிம்மில் பார்க்க நம்ம முடியல யார் சொல்கிற நம்ம தன்னோட பையன் நம்ம வாயில் இவன் தானே தன்னோட பையன் ரொம்ப ரேசல் பண்ண சொல்லி கேட்டான். நம்ம வந்து மேரேஜ் பண்ணி வச்சோம். இப்போ யார் நம்ம ஜிம்மில் அப்போ யோசிக்கிறாங்க. டக்குனு ஜிம்மில் அம்மா நம்ம வந்து கம்பெனியில் உள்ள ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க நடந்து சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இந்த மாதிரி பொண்ணை கூட்டிகிட்டு வருவார் அவர் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரொம்ப திமிராக இருக்கா ஏதோ அவதான் உணர்வு நடந்துட்டு சொல்லுவோம். ஜிம்மில் நமக்கு டவுட்டாக இருக்குது என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ தான் ஜிம்மில் அம்மா ஜிம் வீட்டில் ஃபுட்டை செஞ்சுட்டு சர்வீஸ் கேமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்க முடியும் அவங்களால. எனக்கு ஜிம்மில் செப்டிக்காக வச்சுருப்பாங்க. ஜிம் சம்டைம்ஸ் தனியாக இருக்கும்போது எதுவும் அவருக்கு ஆபத்து இருக்கான்னு சொல்லிட்டு தான் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது தான் பின் ஜிம்மில் வந்து அடித்தது இது மாதிரி அந்த பொண்ணு ஜிம்மில் மிஸ்டேக் பண்ணும்போது நடந்தது. இப்போ அந்த பொண்ணும் அந்த பின்னு சீட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. கடவுளே சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம பையன் லைஃப் நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கோ சொல்லிட்டு காமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஜிம்முக்கு தெரியும் ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படினாக்கா ஜிம்முக்கு எதுவும் அவுட்லைன் ஜிம்மில் சர்வ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லி ஜிம்மில் அப்பா அம்மா தான் ஃபஸ்ட் ஜிம்மில் பார்க்கலான்னு இருக்காங்க. ஸ்பீடாக இருக்காங்க ட்ரைவ் காரில். அப்போ தான் நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா ஜிம்மில் பார்க்க வரதுக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் இங்கே ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டை ரீச் ஆக ஒரு டைமில் தான் ஒரு பெரிய கட்டத்தில் வந்து அந்த கார் அடிச்சு தூக்குது. ஜிம்மில் அப்பா அம்மா ஸ்பாட் அவுட்டு. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வந்துருக்கும். ஜிம் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகும் சொல்லுவோம். ஜிம்முக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஒரு ஹார்ட் ரேட் பிரேக் ஆகிடுச்சுனாக்கா அவருக்கு ரிலேஷன் நடந்துக்கலாம் கூட அவருக்கு நடந்த ஒரு கஷ்டம் கூட பெரிய கஷ்டமாக தெரியல. ஆனால் இன்னைக்கு அந்த அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்ற அவங்க ஏற்றுக்க முடியல. இது எப்படி நடந்துச்சு அதாவது அவர் யோசிக்க கூட முடியல. அவங்க அப்பா அம்மா இறந்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டெப் தள்ளி போனாலே அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாக க்ரௌட் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா ஜிம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கக்கூடாது உங்களுக்கு சொல்லிக்கூடாதுல. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது அம்மா அப்பா அப்படி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லிக்கக்கூடாது ஒரு நாள் அப்படி நீங்கள் இறந்து போய் சொல்லிட்டு ஜிம்முக்கு அது கில்ட்டினஸ் அதிகமாகிடுச்சு. என்னால் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்க வரதான் ஒரு முதல் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்போ என்னால் ஜிம்மில் போய் கில்ட்டினஸ்குள்ளே போயிடாரு. எனக்கு தான் நம்ம தான் அப்பா அம்மா கொண்டு போவோம். நம்ம ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படி ஆயிடுச்சா சொல்லிட்டு ஜிம்முக்கு அது மென்டலி வந்து ஒரு மாதிரி இலசமாக ஆகுது. இப்போ அந்த பர்சன் பாருவோட அப்பா அம்மா கொண்டு சொல்லிட்டாங்க. எனக்கு நடந்த நீதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து பயந்து போயிட்டு பக்கத்தில் வந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. மட்டும் சொல்லாமல் இருந்தாக்கா அவங்க இறந்துக்க மாட்டாங்க. ஒரு சொந்த பையனை தன் அப்பா அம்மா கொண்டு அப்படி சொல்லிட்டு கில்ட்டினஸ் உருவாக்குறாங்க. ஜிம்முக்கு அது மென்டலி எப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. நம்ம அப்பா அம்மா கொண்டு போய் நம்ம ஃபோன் பண்ணாமல் வந்து அப்பா அம்மா வந்துருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை நம்மளும் சரி பண்ணிருக்கணும். நம்ம இந்த ஹெல்ல நம்மளே அனுப்பிச்சிருக்கணும். நம்ம அப்பா அம்மா இன்வால்வ் பண்ணி ரொம்ப தப்பு. நம்ம கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு நம்மளால தான் நடந்துச்சு. ஜிம்முக்கு அப்படி கிட்ட சொல்லிட்டு தாங்க போயிடுது. ரொம்ப அழகு வருது. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி போய் அப்பா அம்மா அதுக்கு நான் கொண்டு சொல்லி ஜிம் அதே நினச்சிட்டு இருக்காங்க. தனது நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். எப்படினாக்கா அவங்க அப்பா அம்மா வீட்டில் போய் யாரும் கேட்க மாட்டாங்க. ஜிம்மில் இருக்க சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் கண்ணு மட்டும் கிஸ் பண்ணுறது அந்த வீட்டில் எல்லாமே நடக்குது. இப்போ அவங்க 2 மேடு கூட எக்ஸ்ட்ரா அப்பாயின் பண்ணுறாங்க ஒர்க்குக்காக. எல்லா வரைக்கும் அவங்க பண்ணுற மாதிரி இந்த ஜிம்மில் வந்துட்டு அவங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிடுங்க சார் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க சாப்பிடுங்க சார். ஜிம் வந்துட்டு இல்லை வேணாம் சொல்கிறாங்க. நீ சாப்பிடுங்க சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. பால் சாப்பிடுங்க பாயசம் மிக்ஸ் சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் பாயசம் மிக்ஸ் ஜிம்மில் அந்த ஃபுட்டு துப்பாக ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தாக்காரங்க போய் சொன்னா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மென்டலி இப்போ டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் எப்படினாக்கா பயமுறுத்தும். ஜிம்மில் அப்பா மணியை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படினாக்கா
மென்டலி ஃபிசிக்கலி அந்த பொண்ணு அப்படி ஜிம்மில் ஹிட் பண்ணுறாங்க பாரு, நீ ஜஸ்ட் கிராஷ் மாதிரி இருக்க சரியாக சொல்கிறாங்க, உன் பேரில் ப்ராப்பர்ட்டி ஒரே ரீசன் மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு ஹிட் பண்ணிருக்காங்க. அப்போ தான் ஆல்மோஸ்ட் 5 மந்த் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஜிம் 6 மந்த் கம்பெனிக்கு வந்து ஜிம் வரவே இல்லை. இன்றைக்கி ஜிம்மில் ஆயிரம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க, நீ கண்டிப்பாக வந்து ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஜிம்மில் அவ்வளோ அடி வாங்கி ஒரு மாதிரி அது வீட்டில் ஜிம் வந்து அவங்க டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஜிம்மில் வந்துட்டு அவர் சூசைட் பண்ணிட்டாராக்கா. அவர் ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவங்க ஹஸ்பண்டுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கு போகும், ஜிம்முக்கு பார்க்குற குழந்தைங்களுக்கும் ஜிம்மில் ஹஸ்பண்டுக்கு போகும். அப்படி இல்லை ஜிம்மில் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஜிம்மில் அவங்க ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அது ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஹஸ்பண்ட் போயிடும். இப்படி தான் ரூல்ஸ். அதனால தான் அந்த பையன் ஜிம்மில் டிவோர்ஸ் பண்ணாமல் வச்சிருப்பான். வள்ளி இவன் நம்ம டிவோர்ஸ் பண்ணுறாலும் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் போயிடுவான். அவன் நம்ம கூட இருக்கணும். சேம் டைம் அவன் நம்ம கொலை பண்ணுறதுனால இவன் ஏதோ பண்ணி மர்டர் கேஸ் ஆயிடுச்சுனாக்கா அந்த சொத்துரிமை ஆஃபனுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ரீசன் என்ன பண்ணுறாங்க, நம்ம கொல்லவும் கூட சேம் டைம் அவனே இறந்து போவோம். அவன் மென்டலி அவன் வந்து எப்படினாக்கா ஒரு மென்டல் டிசார்டர் வந்து அவன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஜிம்முக்கு வந்து மென்டலி அவன் வந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே வெறுக்கணும் லைஃப்னு சொல்லிட்டு அவன் ஃபிசிக்கலாக ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. ஃபிசிக்கலி மென்டலி அப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிம் 6 மந்த் ஆஃப்டர் கண்டிப்பாக கம்பல்சரி கம்பெனிக்கு வரணும், அது மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்க சைன் பண்ண சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. ஜிம்மில் அந்த வராங்க. அப்போ அதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் அதில் ஒரு இப்போ அந்த ஃபைலில் ஒரு பேப்பர் ரீட் பண்ணுறாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா எதுக்கு ரீதா ரீசன் இருக்குது. ஜிம் பார்க்குறேன் இல்லை நாலு ஜிம் கத்துறாங்க. இப்போ அந்த போர்ட் மீட்டிங் எல்லாம் பார்க்குறாங்க, என்னாச்சு ஜிம் சாருக்கு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஜிம் ஒவ்வொரு ரீட் பண்ணி தான் சைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு பேப்பர் பார்க்கும்போது ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக் அந்த கில்ட்டினஸ் வந்துடுது. இல்லை நான் ரீசன் இல்லை, அப்பா மட்டும் எதுக்கு நான் ரீசன் இல்லை, ஜிம் கத்துறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்லிட்டு இப்போ அந்த பிள்ளை தான் தப்பா எடுத்துக்காதீங்க, என் ஒய்ஃப் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இருந்து ஒரு மென்டல் இல்னஸ் போயிட்டாங்க, இருந்து மென்டல் இல்னஸ் போயிட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்பா அம்மா நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் இறந்து போடலாம், ஒரு வந்துட்டு ஒரு நேச்சுரல் விஷயம், நம்ம பூமியில் பிறப்புறனாக்க வந்து இறந்தா போவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. எனக்கு அப்பா அம்மா ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க என்ன கூட ஹர்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, வீட்டில் வெயிட்லாம் கூட பயப்படுறாங்க பக்கத்தில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அப்படியே கேட்குறாங்க. ஆமாம் எல்லாம் பின்னு நம்புறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் வாழ்க்கைலாம் அவ்வளோ நடிக்கிறான் அவங்க. இப்போ மற்ற எல்லாரும் அவங்க போய் தப்பாக பேசுகிறவங்க கூட மணி கொடுத்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாரையுமே. இப்போ எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் என்னப்பா என் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எப்போ என்ன பண்ணுவாங்க சொல்லி பயமாக இருக்குது. சம்டைம் கத்தி எடுத்து அவங்க ஹேண்டை கட் பண்ணிக்க போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு தான் வந்து ஜிம்மில் ஹேண்டை கட் பண்ணி விட்டுருப்பா, கத்தி வச்சுப்பா, ப்ளே பண்ணி வச்சிருப்பா. இப்படினாக்கா அவர் ஹேண்டை கட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணியிருப்பா, பிளட்லாம் ட்ராப் அவுட் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ கூட பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் எதுவும் பண்ணல, இவ தான் ஜிம் பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. அப்போ அவங்களும் பார்க்குறாங்க பாருங்கள் ஜிம் நீங்கள் கொஞ்சம் டேஸ்க்கு வந்துட்டு கம்பெனி காரணம் சரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எதுக்கு ஜிம் கேட்குறாங்க, எனக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் மென்டல் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த லாயர் பார்க்குறாங்க பாருங்கள், இப்போதைக்கு நீங்கள் சைன் பண்ண வேணாம், ஓகேவா எதுவும் சைன் பண்ண வேணாம் எனக்கு சொல்கிறாங்க. ஜிம் லைவ் பார்க்குறாங்க. எனக்கு மென்டலி இப்போ சரியில்லை, மென்டல் ஹெல்த் சரியில்லை சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ போர்ட் மீட்டிங்கே கேன்சல் ஆகிடுது. இப்போ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். பார்த்தியா நீயே சொல்கிறேன் எந்த ஒரு மேட்டர் நான் ஒரு மேட்டர் சொல்லணும் சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறான். ஜிம்க்கு மேலே ஏன் லைஃபுக்கு எல்லாம் மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கல சரியாக சொல்கிறேன், எனக்கு ஒரு பிடிக்கல, நீ பணக்காரனுக்கு பிடிக்கல, செகண்ட் ஒரு அப்பா ஒரே பையனுக்கு பிடிக்கல அப்புறம் சொல்கிறாங்க. நீ ஒரு பர்சன் லவ் பண்ணி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பர்சன் லவ் பண்ண சரி அவன் பேர் கிம்ட்டாங்க, நீ அவன் தான் லவ் பண்ணுறது நினச்சி லவ் பண்ணிட்டு இருக்க, இப்போதைக்கு மனசு அவன் தான் இருக்கான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எப்படி சொல்லிட்டு எப்படி தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு நீ ஃபான் என்ன பண்ணுறது எல்லாம் தெரியும், சரி நீ ஃபான் என்ன பண்ணிட்டு இருந்தா, யாரோட பேசிட்டு யாருக்கு பழகு எல்லாமே தெரியும் சரியா, அந்த பையன் மேரேஜ் பண்ணிட்டு மொத்த சுத்தம் கிம்ட்டா இங்கே போயிருக்கோம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த மொத்த சுத்தம் கிம்ட்டா இங்கே போயிருக்கோம் எனக்கே தெரியும், அதனால தான் நானே வந்துட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது எல்லாமே சொல்லுங்கள், இதெல்லாமே இட்ஸ் மை பிளான் ஓகேவா. நான் உங்கள் மேனேஜர் அங்கிட்ட சொன்னேன், அங்கிள் இது மாதிரி ஜிம்மில் வரவையும் சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லைப்பா நாளைக்கு தான் ஜிம்முக்கு வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் ஆயிருக்கு, அதுக்கு வேறு முடியும் சொல்லிட்டு இல்லை எமர்ஜென்சி சொல்லுங்கள் அப்படி நான் சொன்னேன். ஆனால் பயந்தார் இல்லை நீங்கள் எமர்ஜென்சி சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்துருவான், எங்கள் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி வர சொல்லுங்கள், நான் அழகாக கன்ஃபர்ஸ் பண்ண போகிறேன் சொல்லிட்டு ஏன்னா அவன் லவ் பண்ணுற சொல்லிட்டு நம்பிட்டாங்க. அப்படி சொல்கிறாங்க எனக்கு ஸ்டார்டிங் பிடிச்சிருந்துச்சி, ஆனால் எனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு அப்புறம் மேலே ஒரு வெறுப்பு தான் சரியா சொல்கிறாங்க. சரி அழகாக இருக்கிற திமிர் பணக்காரோட திமிரில் தான் இருக்க, அதனால தான் சரியா உன்னை மேரேஜ் பண்ணி உன்னை மொத்த சுற்றி நான் அடையணும்னு நினச்சேன், அதுதான் நீ டேங்கிட்ட லவ் சொல்லிட்டு லவ் சொல்லிட்டு நீ டேங்க லவ் அக்செப்ட் பண்ணி முன்னாடியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறதுக்கு அவன் முன்னாடி ஒரு ஸ்பை வச்சு சரியா சொல்கிறாங்க. நீ இப்போ ஃபாரின் பண்ணி அப்போ உன் காலேஜ் படிக்கிற பையனை ஸ்பையாக வச்சிருந்தேன், அந்த பையனை பார்த்து நான் சரியா சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணேன், ஏன்னா எப்படி எனக்கு தெரியும் நீ அவ்வளோ சீக்கிரம் வந்து அவன் லவ் சொல்ல மாட்டேன், உன் அப்பா மட்டும் பர்மிஷன் வாங்கி நினைப்பா சொல்லிட்டு எனக்கு அது மட்டும் தான் ஒரே ஒரு வீக்னஸ், எனக்கு அது மட்டும் தான் உன்னோட வீக்னஸ் தான் யூஸ் பண்ண சரியா சொல்கிறீங்களா, எனக்கு ஒரு ட்ரம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஜிம் பார்த்துருக்கேன் என்ன சொல்லிட்டு ஆமாம் அப்போ என் லவ்வில் சொல்லிட்டாங்க. ஆமாம் அவன் லவ்க்கு தான் நான் தான் பிரிச்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஹல்லே கொடுத்தனா சொல்கிறாங்க, லவ் பண்ணுற இவ்வளோ மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க, இவ்வளோ மொத்தம் சொத்துக்கும் நானும் இவ்வளோ மட்டும் தான் வாரிசு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கு அப்படி ஒரு கோவம் ஒரு பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாமே எனக்கு சொல்ல மாட்டேது சரியா, நீயே கொஞ்சம் இப்போ எல்லாம் நம்பிட்டாங்களே உனக்கு மென்டல் இல்லைன்னு சொல்லிட்டு போக இதுக்கப்புறம் உனக்கு என்ன நடந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க ஓகேவா. இதுக்கப்புறம் நாங்களே என்ன பண்ணிட்டு உங்களை பழிப்பட்டால் கூட என்ன நம்புவாங்க. ஆமாம் அந்த பையன் அன்றைக்கி நாங்கள் பார்த்தது மாதிரி மென்டல் டிசார்டில் அப்படி இருக்காரு, அவங்க அப்பா யாராவது தேங்க் பண்ண மாதிரி சூசைட் பண்ணிட்டாருக்கும் நம்புவாங்க சரியா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் மட்டும் வெயிட் பண்ண சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டாக்கா எனக்கு ப்ராப்பர்ட்டியில் போயிடும், எனக்கு நீ டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னாக்கா ப்ராப்பர்ட்டியில் உனக்கு சொந்தமாகும், எனக்கு இவன் எனக்கு ஷேர் நீ கூட கொடுக்க ஷேர் பண்ணினாலும் உங்கள்கிட்ட எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு அப்பா அம்மா ரொம்ப
செக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கும் உன் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு சரியா? இல்லைனாக்கா ஒரு வேளை உன்னை யாரும் ஹர்ட் பண்ணிட்டா உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு தெரியாது இந்த மாதிரி சொல்லிட்டு குருவலா. ஆனாலும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா வந்துட்டு இப்போ ஒரு மெசேஜ் பண்ணிப்பாங்க ஜிம்முக்கு அவங்க உங்கள் வரது ரீச் ஆகணும் ஒரு மெசேஜ் பண்ணிப்பாங்க. ஜிம்மில் ஓப்பன் பார்த்துப்பாங்க ஜிம்முக்கு போய் பயப்படாது அப்பா இருக்கா சரியா? உன்னை ஹெல்லேருந்து கண்டிப்பாக மீட்டுறான்னு சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்லிப்பாங்க. ஜிம் பார்க்குறேன் இல்லை கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பா அப்படி பண்ணிட்டு பாரு ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. ஜிம் இப்போ லாயிட்ட ஃபோன் கேட்குறாங்க. சார் இங்கே பாருங்கள் டிவோர்ஸ் பண்ணால் கூட வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்க கூட சொந்தம். அது ஒரு 1% கூட பெண்ணுக்கு போகாது. செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுனாக்கா அது ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு ஆர்ஃபனுக்கு பேர் சொல்லிட்டு ஆர்ஃபனுக்கு பேர் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எதனா ஆயிடுச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம ஆர்ஃபனுக்கு தானே போகும் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. நானும் சூசைட் பண்ணிட்டாக்கா அந்த சொத்து உனக்கு வரும் அப்படி தான் ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஓகே நான் எதுவும் பண்ணிக்கூடாது ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கா என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆர்ஃபனுக்கு தான் போகணும் உனக்கு வரக்கூடாது. ஜிம் பார்க்குறாங்க. நீ நான் எதுவும் படிக்க மாட்டேன் நான் சூசைட்லாம் படிக்க மாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எனக்கு நீ நான் எதாவது சூசைட் பண்ணுறாக்க எனக்கு ப்ராப்பர்ட்டிலாம் உனக்கு வரும். எனக்கு நான் மென்டல் ரிசார்ட் எதாவது பண்ணினாக்கா அது எல்லாமே இவருக்கு தான் போகும். அது இவங்க எதனா பண்ணால் தான் ஜிம்மில் சொத்து எல்லாமே ஆர்ஃபனுக்கு போகும். அந்த ஒரு ரீசனால நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் ஜிம்னு முடிவு படிச்சாங்க. எனக்கு அந்த அப்பா அம்மா ப்ராப்பர்ட்டி வந்து இவங்க போகக்கூடாது. அது ரொம்ப உயிரோடு இருந்து வந்துட்டு அது வந்துட்டு இவங்க இப்படினாக்கா இவங்க அதை அனுபவிக்கக்கூடாது ஜஸ்ட் அனுபவிக்க முடியும். அதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாது நம்ம எதுவும் பண்ண விடக்கூடாது. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஜிம் நினச்சிட்டு மேலே போகிறாங்க டேரஸ்ட்டு போய் யோசிச்சுட்டு இருக்காங்க. வாழவும் பிடிக்கல சேம் டைம் சாகவும் கூட நினைக்கிறாங்க. எப்போ எனக்கு இப்படி லைஃப் ஜிம் நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு பார்க்குறா. நீங்கள் இறந்து போயிட்டு எப்போ நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு கொஞ்சம் சொந்தமாகுது அதுக்கு எனக்கு வெயிட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பிஸ்னஸ் இல்லை நான் மாறினாக்கா நீ இருக்கக்கூடாது வீடு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு முடிவு பண்ணுறா. நான் பொண்ணு தான் போகிறேன் யாருக்கும் தெரியாது மேலே கிலோமீட்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சர்வீஸ் வந்து அந்த கேமரா வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போயிட்டு புஷ் பண்ணி விட்டுருப்பா. சின்ன இப்போ தான் கீழே வந்துருப்பாங்க. இதான் ஜிம் லைஃப் நடந்துக்கும். இப்போ ஜிம்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே முகத்தை கை வைக்கிறாங்க. அவர் நம்ம இப்படிலாம் ஒரு பர்சன் இருப்பாங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இவ்வளோ குருவலாக இருப்பாங்களா சொல்லிட்டு ஜிம் பார்க்குற ஜிம் சொல்லி முடிக்கும். ஜிம் கம்ஃபர்டியாக தான் டே டைம் ஜிம் டைட்டாக ஆஃப் பண்ணுறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க. சத்தியமாக நம்ப முடியல ஜிம்னு சொல்கிறாங்க. டே இங்கே பாருங்க இல்லை ஓகேவா இங்கே பாருங்க டே ஜிம் சொல்கிறாங்க. அழக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை டே ஜிம்மில் சத்தியமாக நம்ப முடியல இப்படி நடக்கும்போது ஜிம் லைஃப்பில் கேட்குறாங்க. தெரியலட்டி எனக்கே இதெல்லாம் சொல்ல நம்ப அவங்க தெரியல சரியா யார்ட்டும் நம்ம சொல்ல முடியாது சொல்லக்கூடாது. எனக்கே பயமாக இருக்கட்டே நான் நினச்சேன் என்னடா தப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஜஸ்ட் என்னை அடையணும் ப்ராப்பர்ட்டி அடையணுன்றாங்க. என்ன இல்லை என் ப்ராப்பர்ட்டி அடையணுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான். என்கிட்ட இப்படிலாம் இருப்பாங்களா சொல்கிறாங்க. டேக்கு அப்புறம் ராக்கிங்க நான் அவனை சும்மா சொல்கிறேன். இல்லை டே அது பாஸ்ட் லைஃப் ஓகேவா இப்போ ப்ரெசென்ட் லைஃப்பில் இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் ஏன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அது பாஸ்ட்டு ப்ரெசென்ட் உண்மை நடந்த விஷயம் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க ரிவெஞ்ச் எடுத்து அவங்க நான் அழிச்சு ஆகும் சொல்கிறாங்க. டே வேணா டே ஜிம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உடனே பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே டே கர்மம் ஒன்று இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும் ஓகேவா நீங்கள் விருப்பப்படுங்க. எனக்கு இந்த லைஃப்பில் உங்களோட ஹாப்பியாக வாழட்டே அந்த லைஃப்பில் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் இந்த லைஃப்பில் வாழணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறேன் இருக்காங்க. நான் இறந்து பண்ணலையா அந்த லைஃப் வந்து மீனிங்காக இறந்து போயிட்டேன். எனக்கு இந்த லைஃப் வந்து மீனிங்காக மாற்றிட்டு கடவுள் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. டே எனக்கு உங்க ரொம்ப ஹாப்பியாக வாழட்டே எனக்கு ஆசையாக இருக்குது ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நார்மல் அப்படி கேரிங்காக இருப்பாங்க எனக்கு அப்படி இருக்கும். டே உங்க கூட ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி தான் நம்மளுக்கு எல்லா ஹாப்பினஸ் கொடுப்போம் ஓகே ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அவனுக்கு பெஸ்ட் ஹஸ்பண்டை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு பெஸ்ட் கம்ஃபர்ட் சொன்னால் அவனுக்கு எல்லாமே இருப்பான் சரியா. டே சொல்கிறாங்க. இந்த லைஃப்பில் சின்ன கூட அழமாட்டேன் ஓகே அவனுக்கு நான் இருக்குல்ல டே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ டே லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ டே விட்டு ஹாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு மிஞ்சுடா ஓகே மிஞ்சி அந்த மிஞ்சின்ற பொண்ணு வரா. டே மாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு திரும்பி பார்க்குறது இது யார் சொல்லிட்டு எனக்கு அவங்க லைஃப்பில் கொண்டு வந்தாலும் அதே மாதிரி பயமாக இருக்குது ஜிம்முக்கு இப்போ ஜிம் டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நான் இங்கே ஸ்டே பண்ணி படிக்கவா கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க இங்கே ஸ்டே பண்ணி படிக்கவா ஏன்னா இங்கே தான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. இது பொண்ணு சின்ன பொண்ணு தான் அதில் நம்ம ஜிம்முக்கு ஒரு 2 இயர்ஸ் சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கா. இப்போ டே பார்க்குறாங்க ஏன் அவங்க ஹாஸ்டல் யார் கேட்குறாங்க சொல்கிறாங்க ஹாஸ்டலில் சொல்லி கேட்குறாங்க. ஏன் மாமா நாங்கள் ஸ்டே பண்ணுவாங்க பாரு ஃபஸ்ட் பண்ணி நான் ஹேங்கனை கூப்பிட்டு ஓகே மாமா கூப்பிட வேணா நீ ஹேங்கனை கூப்பிடு. செகண்ட் வந்துட்டு நீ ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிக்கோ சரி அப்படி வச்சுக்கல அப்பா அம்மா வீட்டு தனியாக இருக்கலாம் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோ என் கூட ஸ்டே பண்ணி நினைக்கா சரியா எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க மேரேஜ் ஆயிருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் எப்பவும் நான் தங்கச்சியாக பார்த்துக்க சின்ன வயசுல உனக்கே தெரியும் சொல்கிறாங்க. மாமா நீங்கள் கேட்டு பேசுங்க எந்த பொண்ணுக்கே டே பண்ணுற க்ரஷ் அதனால் தான் ஜிம்முக்கு பயமாக ஜிம்முக்கு ஒரு செகண்ட் இன்ஸ்டால் ஃபீல் பண்ண பயப்படுறாரு. டே இப்போ ஜிம்மில் ஹேண்ட் க்ளோஸாக பிடிச்சிக்கலாம் இப்படினாக்கா ரொம்ப க்ளோஸாக பிடிச்சி இருக்கிறாங்க க்ளோஸாக இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்குது. இது கப்பல்ஸ் இருக்க வீடு சரியா இங்கே நினச்சிக்கேன் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபீல் ஆகும் சரியா சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க ஆமாம் சரியா எனக்கு மேரேஜ் ஆகலாம் ஞாபகம் வச்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகலாம் கூட நீ எடுத்து போய் பேசுகிறேன் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் புரியுதா சொல்லிட்டுமா டே சொல்கிறாங்க. ஜிம்முக்குள்ள ஹாப்பியாக ஜிம் ரைட்டாக ஹாப்பி இருக்காங்க டே ஹாப் பண்ணிக்கிறாங்க போ அப்படின்றாங்க. அது பொண்ணு போயிடா ஒரு மாதிரி இருக்கு அவளுக்கு. ஜிம் டேட்டே சொல்கிறாங்க பாரு உங்ககிட்ட யார் இன்ஸ்டாகிராம் நீ யாருக்கு இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே என்னோட வைஃப் ஓகே என் லைஃப்பில் உன்னை தாண்டி வேறு யார் கடமை இல்லை சில டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது டேட்டா ஹாப் பண்ணிக்கிறாங்க. மாமா பொண்ணு அத்தை பொண்ணு ஃப்ரெண்டு க்ரஷ் சொல்லி அப்படி என் பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க சரியா என் பக்கத்தில் இருக்க ஒரு பசங்க ஜிம்மில் மட்டும் தான் இருப்பான் சரியா அது எனக்குள்ள இருப்பான் டே சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகே டே சொல்கிறாங்க சரி ஓகே நம்மளுக்கு பேரும் இப்போ ஹனிமூன் போமா சொல்கிறாங்க. ஹனிமூனா அம்மா சொல்கிறாங்க. அது இதுக்கு ஜிம் கேட்குறாங்க அது இதுக்கா அது டே கேட்குறாங்க அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்க அது எதுக்கு சொல்கிறாங்க பாரு ஹனிமூன் போகிற ஓகேவா லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் லைஃப் எதாவது மிஸ் பண்ணியோ மொத்த ஹாப்பினஸ் ஓகேவா உனக்கு அள்ளி கொடுப்பாட்டே சொல்கிறாங்க.
எனக்கு அந்த டைம் வந்து கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆமாட்டி நான் இந்த கரெக்டான பர்சன் சூஸ் பண்ணியிருக்கேன். லவ் வந்து ஒரு கரெக்டான பர்சன் போய் சேரும்னு சொல்கிறாங்க. கரெக்ட் சொல்கிறாங்க. போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் 2 பேருமே போகிறாங்க. இப்போனாக்கா ஹனிமூன் போகிறாங்க. அங்கே போய் ஹாப்பாச்சு பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதுக்கு ஏன் கேட்குறாங்க. அது வந்து சொல்கிறாங்க. எனக்கு ஷையாக இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம் ஷையாக அவ்வளோ கூட இருக்குது. அதே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி 1 வீக் ஆஃப்டர் டே 5 ரிட்டர்ன் ஆகிறாங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு இப்போ டேயோட அப்போ தான் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டேயோட ஃபேமிலி பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி ஓகேவா. இப்போ டே பார்க்குறாங்க. என்னப்பா சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு நம்ம கம்பெனி போஸ்டிங் கொடுத்து சொல்கிறாங்க. ஓகேப்பா எனக்கு கண்டிப்பாக ஹஸ்பண்ட் எப்படி வேணாவே இருக்கணும். ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல சொல்லி கேட்குறாங்க. ஓகேப்பா சொல்லிட்டு டே ஒரு ஜிம்மில் இருக்கா 2 பேர் கம்பெனிக்கு போகிறாங்க. இப்போ டே எனக்கு எப்படி இன்ட்ரோ பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஜிம்மில் ஓகேவா சொல்கிறாங்க. தெரியும் சார் சொல்கிறாங்க. இவங்க தான் மிஸ்ஸஸ் கிம் ஜிம்மில் ஓகேவா. இவங்களை யாரும் பிலீவ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஹார்ட் ப்ரொவிஷன் நடந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. இல்லை சார் அப்படி நாங்கள் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகே அப்போ சொல்லிட்டே கொண்டு வந்து ஜிம் உட்காருக்கிறாங்க. ஏன்ட்டு இப்படி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஜிம் ஓகேவா என் ஒய்ஃப் யாரும் ஹார்ட் பண்ணக்கூடாது ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்க வரைக்கும் யாரும் ஹார்ட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்கல ஃபியூச்சர் வீட்டு சொல்லிட்டு டே தான் சரி ஓகே ஒர்க் பண்ண ஓகே சார். ஜிம் இந்த கம்பெனி ஓட்டே வந்துட்டு கம்பெனி அவருக்கு அதே கம்பெனியில் மெமரியாக இருக்காரு தனி தனி கேபின் தான். இப்போ ஜிம் கால் ஜிம் பார்க்குறாங்க. அதாம்மா பா சொல்கிறாங்க. ஜிம் எல்லாம் சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சொல்கிறாங்க. அப்படியே மாமா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஏன் பண்ணி சடனாக முடிவு எடுத்தேன் கேட்குறாங்க. அது பாசுறாங்க சொல்கிறாங்க. ஏன் சடனாக சொல்கிறாங்க. டே கூட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு டே கூடவே தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகேப்பா சொல்கிறாங்க. இந்த பின்னருக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. அவன் ரொம்ப லவ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப லவ் பண்ண மேட்ச் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கான். இப்போ நான் கூட நான் வந்துட்டு அதை பற்றி பேச நினச்சோம் சொல்கிறாங்க. அம்மாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட பேச நினச்சோம். என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டியா செகண்ட் டே டே கூட்டி வந்து இன்ட்ரோ பண்ணிட்டியா அப்போ எனக்கு பிடிச்சிட்டு ஓகே உனக்கு ஜிம் ரொம்ப டே ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் பண்ண சொல்லிட்டு அப்போ எங்கள் பையனோட ஃபீலிங்ஸ் தான் ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி எப்போ ஆமாம் என்னோட பையனோட ஹாப்பினஸ் தான் எங்கள் ஹாப்பினஸ் இருக்கேன் எப்போ ஹாப்பியாக இருக்கும் ஜிம் அப்புறம் ஜிம்ல அப்பா சொல்லிட்டாங்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்போ நான் எதுவும் சொல்லிட்டேன் தப்பான முடிவு எடுக்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு நாங்கள் முடிவு பண்ணுறதாண்டியும் வாழ போகிறது நீ சரி நீ தானே கரெக்டான முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ தேங்க்யூ நீங்கள் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அச்சோ தேங்க்யூ சொல்கிறேன் ஓகேவா. எனக்கு சீக்கிரமாக கிராண்ட் சைடு கொடுத்துரு ஜிம்மில் அப்பா அம்மா சொல்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. என்ன பேசுங்க சொல்கிறாங்க. இல்லை செல்லாம் எனக்கு ஒரு குட்டி கிராண்ட் சைடு கூட ப்ளே பண்ணுறதுக்கா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம பின்னோட அப்பா வந்துட்டு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இல்லைடா நான் வில்லேஜ் போனால் நினைக்க சொல்கிறேன். வில்லேஜுக்கு அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு வில்லேஜில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எதுவுமே இல்லை. அதான் இங்கே வந்து சிட்டிக்கு லைஃப் நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ நாங்கள் வந்து என்னை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ஞாபகம் வச்சு எனக்கு மேனேஜரை கூட ஜாப் போட்டு கொடுத்தா கொஞ்சம் டேஸில் என்னை பார்ட்னராக மாற்றேன். எனக்கு போதும் எல்லாமே சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கேன். எனக்கான இது ரொம்ப டயர்டாக இருக்குது ஆமாடா எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு வில்லேஜில் போய்ட்டு பீஸ்ஃபுல்லாக வாழணும் ஆசை இருக்குது சொல்லி ஆமாம் இங்கே ஏன் பண்ண மணியில் கொஞ்சம் பெரிய ஒரு வீடு கட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். தோட்டம் நிறைய வாங்கியிருக்கேன். மாடு நிறைய எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு அங்கே போய்ட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அவள் புரிஞ்சுக்கிறாங்க. சரிடா ஆனால் பின்னு சொல்கிறாங்க. இல்லைடா பின்னு வந்து இங்கே இருக்கான் அவனுக்கு வந்துட்டு எங்கேருந்து நிறைய கெட்டு போயிடும் ஆமாம் வந்து பேட் நிறைய இருக்குடா சொல்கிறேன். எனக்கு ஆமாம் அங்கே இருந்தப்பையும் அப்படிதான் வந்து இங்கே இருந்தாலும் அப்படிதான் இருக்கான். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் சரியாக வளர்க்கலன்னு தோணுது சொல்கிறாங்க. சரியாக வளர்க்கலையா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படிதான் தோணுது. எனக்கு வந்துட்டு ஒரு 2 ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. ஆமாடா இப்போ தான் ரீசனாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஜிம்மில் மேரேஜுக்கு அப்புறம் சொல்லிட்டாங்க. லைக் ஒன் டே வந்து ஒரு சைக்கோமன் நடந்துருக்கேன். ஆமாம் எல்லா திங்ஸ் போட்டு உடச்சாங்க. ஏன்னு கேட்டேன். எனக்கு நான் வந்து பிளான் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போய் சொல்கிறேன். அதுக்கு பிளானாக சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் சொல்லியிருக்கேன். என் பையன் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஓகே ஒன்றரை உண்மையை சொல்லி அவனை மறைக்க மாட்டா சொல்லிட்டு அவர் உண்மையாக சொல்லாங்கிறாங்க. அவனுக்கு ஜிம்மில் வந்து மேரேஜ் பண்ணி நினைக்கிறாங்க. எதுக்காக சொத்து அடையிறதுக்கு சொல்கிறாங்க. சொத்து அடையிறதுக்கா ஜிம்மில் பார்க்குறாங்க. ஆமாண்டா அவன் ப்ராப்பர்ட்டி அடையாண்டா நான் பிளான் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு என்னென்னு ஆமாம் அப்புறம் ஜிம்மில் சொல்லிட்டாங்க. ஜிம் 12 லவ் பண்ண சரி அவங்க ஜிம்மில் பிடிச்சிருக்கு ஸ்டார்டிங்கில். ஆனால் ஜிம் வந்து ரெஸ்பெக்ட் ஜிம் வந்து பெருசாக மதிக்க மாட்டான் இல்லையா. அந்த ரீசன் எனக்கு ஸ்கூல்லேயே மற்றவங்களையும் புள்ளிலாம் பண்ணுறதுனால இவன் யாரும் புள்ளி பண்ண ஜிம்முக்கு அது பிடிக்காம போயிருக்கேன். எனக்கு தெரியாமல் இருக்குது. நானே இப்போ ரீசெண்டாக ஜிம்மில் கேட்டேன். ஏன் அவனுக்கு வந்து பின்ன பிடிக்காம போச்சுன்னு மட்டும் கேஷுவலாக கேட்டேன். அப்போ சொன்னேன் அங்கிள் அவன் ஸ்கூலில் புள்ளி பண்ணுவான் எனக்கு அது பிடிக்காது அங்கிள் அதனால தான் பின்ன மேக்ஸிமம் லைக் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனால் இப்போ எனக்கா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும்போது நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு ஜிம் வந்து பின்னுக்கு மேட்ச் பண்ணிட்டு ஜிம் லைஃப் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம்மில் பார்க்குறாங்க. ஆமாம் எல்லாம் மாதிரி இருக்கும் நல்ல வேலை ஜிம்மில் ரைட் பர்சன் சூஸ் பண்ணிருக்கான். ஓகேவா தேங்க ரொம்ப நல்ல பையன் தேங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப நல்ல பையன் நம்ம ஃபாரின் இருக்கும் ரொம்ப அழகாக பார்த்துட்டு நம்ம கேர் பண்ணிட்டு நம்ம அவங்க இப்போ லைஃப் ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சரியா சொல்லிட்டு நம்ம பின்னு அப்பா சொல்லிட்டாங்க. பின்னுக்கு ஜிம்மில் அப்பாவுக்கு மாதிரி அதுதான் சொல்கிறாங்க. பாடா என் பையனுக்கும் பையன் டிசோன் பசங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கும் பையன் ஏஞ்சல் மாதிரி அவன் யார் இருக்குமே கரெக்டாக இருக்கான். நான் போயிட்டு வரோம் வில்லேஜுக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. எதுக்கு நான் சொல்கிறாங்க பாரு எனக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிட்ட ஓகேவா. எல்லாமே எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட் பண்ணி நீயே தான் இந்த என்ன பார்ட்னரை மாற்றினேன். அது எனக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிட்ட ஓகே நான் என் பண்ணது மட்டும் எடுத்துக்கிட்டேன். மிஸ்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு ஓகே நீ வச்சுக்கடா சொல்கிறாங்க. இல்லையா சொல்கிறாங்க பாரு ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கட்டும் இந்த லைஃப்பில் சொல்கிறாங்க. இந்த லைஃப் புரியலா சொல்கிறாங்க. உனக்கு புரியா சொல்கிறாங்க. எனக்கு பின்னோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு ஜிம்மில் பாஸ் லைஃப் எனக்கு இவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. சில பேருக்கு மட்டும் ஞாபகம் வந்துருக்கும். இப்போ ஜிம்மில் பார்க்குறேன் சரி ஓகே உன் பையன் ஹாப்பியாக இருக்காங்க அது போதும் ஓகே எனக்கு போகிற சொல்கிறாங்க. உன் பையன் என் பையன் மாதிரி ஹாப்பியாக இருக்க பின்னு கூட்டிட்டு போகிற சொல்கிறாங்க. அவன் வரணும்னு சொல்கிறாங்க. வந்தாலும் வரட்டு அங்கே தான் நான் கூட்டிகிட்டு போய் தான் அவன் சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே பக்கம் பின்னு பார்த்தா கோவப்படுறேன் எதுக்காக கொடுத்து ஜிம்மில் அப்பா கிட்ட சொல்லிட்டு எனக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாரு திருப்பி கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஏன் அப்படி இருக்கா சொல்லிட்டு பின்னத்தை கத்துறாங்க. பாரு உனக்கு விருப்பம் தான் கூட இல்லை கிளம்பிங்க போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பின்னு வேறு ஆப்ஷன் நம்ம வில்லேஜில் போயிருக்கான்.
இப்போ பின்னாடி அந்த அத்தை பொண்ணு அவளுக்கு மேட்ச் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. எனக்கு அவள் அழிச்சு வேற ஒரு பர்சன் கூட கரெக்ஷன் இருக்கா சொல்லிட்டு பின்னு பார்க்குறேன். ஏன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீயே சொல்கிறாங்க பாரு பின்னு தப்பா எடுத்துக்கா சரியா, நீ வந்து ஜிம்மில் ப்ராப்பர்ட்டிக்காக யூஸ் பண்ணி அதுவே நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நான் உன்னை அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரி, எனக்கு உங்களோட லைஃப் ஆட முடியாது, எனக்கு நீ வந்து அந்த பையனுக்கு ஹார்ட் பண்ணுறாங்க, என்ன ஹார்ட் பண்ண போய் ஃபியூச்சரில் எனக்கு நீ வேணாம்னு சொல்லி எனக்கு காம நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அவன் தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு உனக்கு நான் வந்து அவங்க கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு உனக்கு மேட்ச் பண்ண உனக்கு கூட இதுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் பிளான் பண்ணது எல்லாமே சொல்கிறாங்க. இல்லை நீ பிளான் பண்ணது எல்லாமே இப்போ இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க, இதான் இப்பெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஜிம் லைஃப்பில் நடந்திருக்கும். ஆனால் இவங்க பற்றி பிளான் இந்த பிளான் இப்பெல்லாம் பண்ணி நினச்சிருப்பாங்க. அது ஜிம் வந்து ஹார்ட் பண்ணணும் இப்பெல்லாம் பிளான் பண்ணி நம்ம ப்ராப்பராக அவங்க கூட எழுதி வாங்கிடணும் அவங்க நினச்சிருப்பாங்க. நீ அப்படி அந்த மாதிரி பையனை அப்படி ஹார்ட் பண்ணி நினைக்கிற நானும் உனக்கு விஷயமா அப்படி சொல்லிட்டு என்னோட பெட்டர் ஒரு பர்சன் வந்தாக்கா நீ அவங்களை பார்த்துட்டு போயிடுவில்ல அப்படி சொல்லிட்டு பண்ண சொல்கிறா. அதுதான் சரியா உன்னோட பெட்டர் பர்சன் நான் பிடிச்சி சொல்லிட்டு அவள் மேட்ச் பண்ணிக்க வேறு பர்சன் மேட்ச் பண்ணி போயிடுறா. இப்போ எனக்கு அப்படி ஒரு கோவம் வருது, நான் என்ன பண்ணிருக்கேன் சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சன் பார்த்தா அந்த படம் பயங்கரம் வச்சு செய்கிறாங்க. நீ இப்படி படத்துக்காக ஒரு மாமா பையன் கட்டிட்டு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் ரெண்டு பக்கமும் அவங்க பண்ண தப்புக்கான கர்மா அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்தால் கிடச்சிருச்சு. இந்த பக்கம் பின்னாடி அப்போ பார்க்குறாங்க இது திஸ் இஸ் கால்டு கர்மா அப்படி சொல்லுவாங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் டே பார்த்தா அவளுக்கு விட போய் ஜிம் பார்க்குறாங்க. டே விடுங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறீங்க ஆஃபீஸ் டே யாரும் தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தப்பாக நினைக்க போகிறாங்க சொல்லிட்டு அவங்க கிஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் இருக்கீங்களே ஜிம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டீ தான் அழகாக பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனியாக ஒரு லைஃப் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்க. இப்போ டே முடிச்சுங்களா கேண்டில் டின்னர் போயிருக்காங்க. எதுக்கிட்டே கேண்டில் டின்னர்லாம் சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ண சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க ஹாப்பி ஃபர்ஸ்ட் மந்த் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் அனிவர்சரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆமாம் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்காச்சு ஜிம் பார்க்குறாங்க. 6 மந்த் லைஃப்பில் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாரு. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மந்த்து ஒரு அனிவர்சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே ஜிம்முக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. எதுக்கு டே சொல்கிறாங்க எப்போ வேர் பண்ணிக்க ஓகே எப்போ நம்ம கூட வேறு அர்த்தம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்லி ஜிம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இது போட்டுக்கோ சொல்கிறாங்க. இது என்ன டே சொல்கிறாங்க ஜேட் ஓகேவா இது வந்து எப்படினாக்கா ஒரு காட் பிளஸிங் ஜேடு ஏதோ ஒரு கோவிலில் போய் நான் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டாங்க. கோவில்லையா இதே சொல்லிட்டாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. டே இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறாங்க தெரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஏறி தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. டே வந்து நீட்டில் பண்ணி ஒரு ஸ்டெப் ஏறிப்பாரு ஓகேவா ஒரு 99 ஸ்டெப் ஏறி 99 ஸ்டெப் ஏறி ஒரு ஜேட் வாங்கியிருப்பாங்க கோவில் புத்தா கோவிலில். எதுக்காக அப்படின்னாக்கா ஜிம்மில் போட்டுட்டாக்கா ஜிம்முக்கு எந்த ஒரு ஹார்ம்னஸும் வராது அவனுக்கு எந்த ஒரு கெட்டது நடக்காது நல்லது நடக்கும் அப்படிக்காக டே வாங்கிட்டு இருப்பாங்க. ஜிம் டே கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணி தான் சொல்கிறாங்க. இல்லை என் ஜிம்மில் ஹாப்பியாக இருக்கணும் போன லைஃப்பில் கஷ்டப்படக்கூடாது சரியா அதுக்காக தான் பண்ணுறேன். நீ எப்போ ஹாப்பியாக இருக்கணும் நானே எல்லா கூட ஹாப்பியாக இருக்கும் சொல்கிறாங்க. டி என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க. நம்ம எங்கே அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன் ஓகேவா இது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக வாழ்வோம் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் தான் லவ் யூ ஹாப்பி சொல்கிறாங்க. லவ் யூ டு ஒய்ஃப் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க லைஃப் அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஒரு 1 year ஆஃப்டர் நான் ஜிம்முக்கு கியூட்டாக கேர்ள் போய் பிறந்திருக்கா. டேவோட அம்மாவுக்கு ஜிம் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு குட்டி பாப்பா பிறந்துட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே பார்த்து ஜிம் டே பார்த்தா ஜிம் விளாட்ல அவ்வளோ வீடியோ வச்சிருக்காரு. அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் வச்சிருக்காரு. ஜிம் அவ்வளோ போதும் ஹாப்பினஸ் வந்து டே வந்து ஜிம்மில் கொடுக்குறாங்க. குட்டி பாப்பா அப்பா அம்மா லவ் அதுக்கப்புறம் அவங்களோட அவங்க அதாவது ஃபாதர் இல்லை மதர் லவ் எல்லா டேவோட லவ் சொல்லிட்டு அப்படியே மொத்த லவ்ல மூழ்கி போயிருக்காரு. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ டே தான் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா பேபி கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லி டே சொல்கிறாங்க. இப்போ பேபி நம்ம டே வந்துட்டு ஒரு வாரமாக வச்சுட்டு ஜிம்மில் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. என்ன டே பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் பேபி டே சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அது வந்து நம்ம பேபி ஏன் பேபி டே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. நினச்சிக்கிட்டு பார்க்க டே லைஃப் விளாடாமல் மாறி சொல்கிறாங்க. பாரு ஜிம் நம்ம லைஃப்பில் கரெக்டான ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கல வச்சுக்கேன் நம்ம லைஃப் வந்து கஷ்டப்படுவோம் இருக்கா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தான் சரியாக சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்கிறாங்க. இப்போ இது நடக்க ரொம்ப கஷ்டம் தான் ஓகே ரேர் தான் இருந்தாலும் காடு உனக்கு ஒரு அழகான சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த சான்ஸ் சொல்கிறாங்க. நான் அழகாக யூஸ் பண்ணிப்போம் சரியா இந்த ஒரு லைஃப்பை வந்து மிஸ் பண்ண மாட்டேன். இப்போ என் பத்திரமா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்டையும் குழந்தை பத்திரமா பார்த்துப்போம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் என் ஒய்ஃபும் எனக்கு பொக்கிஷன் மாதிரி பார்த்துப்போம் சரியா அவங்க எதுக்கு கஷ்டப்படக்கூடாது ஹார்ட்டாக சரியா சொல்கிறாங்க. சின்ன பார்க்க தேங்கிட்ட சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இவ்வளோ டேஸில் ஒரு டைம் கூட இன்ஸ்டாகிராம் பண்ணது தெரியுமா அழகாக பார்த்துக்கிறீங்க உங்கள் பக்கத்தில் யாரும் நேரம் போட விட மாட்டீங்க அப்படி சின்ன சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பின்னா நான் விட்டுருவேன் என் ஒய்ஃபை தவிர வேறு யாரும் பக்கத்தில் கூட முடியாது சரியா சொல்கிறாங்க. ஈவன் நான் இந்த வேர்ல்டு இருக்கிற வரைக்கும் நான் இல்லாமல் போனால் கூட நீ என் லைஃப் இல்லாமல் அதாவது இந்த வேர்ல்டு போனால் கூட சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ கூட உங்கள் நினைப்பில் நான் வாழ்வனை தவிர அப்படி கூட இன்னொரு பர்சன் நினைக்க மாட்டேன் அவங்க அப்படி கூட ஜிம்மில் கூட சீட் பண்ண மாட்டேன். டே சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக பண்ணிடுவாங்க அப்படி சொல்லாது இந்த சரி இந்த வேர்ல்டு விட்டு நம்ம போகிறப்போ ஒன்றா போகணும் ஜிம் சொல்லிட்டு டே பார்க்குறேன். அப்படியே கண்டிப்பாக போவோம் ரெண்டு விஷயம் ஒன்று தான் ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அப்போ நான் வளர்ந்து நம்மளோட வயசாகிட்டு நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு சந்தோஷமாக போகலாம் காடு வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்போ போகலாம். டே சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்க 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ பாப்பா தூக்கி சந்தில் படுக்க வச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அழகாக தட்டி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கடவுளை தேங்க்யூ எனக்கு எதுக்கு இப்போ சான்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ஒரு ரீசன் இந்த கிளாஸ் ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு என்ன அகைந்து போகிறேன் அகைந்து நம்ம ரீபான் பண்ண வச்சிருக்கீங்க இப்படி எல்லா லைஃப் நடக்கணும் தெரியல. ஆனால் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கொடுத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம் ப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ கால் பார்க்குறாங்க. எனக்கு டிசவான பாசம் அப்படி சொல்லிட்டு கார்டு வந்து அங்கே போயிடறாங்க. இப்போ நம்ம ஒரு எனக்கு ஜஸ்ட் ஸ்டோரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னக்கா இந்த அளவுக்கு இமேஜின் பண்ணுவீங்க ரீபான் இல்லாமல் சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது சரியா எனக்கு தோணுச்சு. அப்படி ஒரு மேபி அவங்க லைஃப் வந்து ஒரு தப்பு பண்ணி அதை அவங்க சரி பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லி தோணுச்சு. அதனால இந்த ஸ்டோரி கொடுத்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க ஓகே எனக்கு இதில் ஓவரால் இமேஜின் பண்ணேன் சொல்லி நினச்சிங்கனாக்கா சாரி ஓகே பாய் டேக் கேர்.